அருள்மொழி மேடம், குரல் சொல்லி துவங்கி வைங்க. அனைவருக்கும் வணக்கம் சார். கேக்குதுங்களா? கேட்குது மேடம். அதிகாரம் 12, அதிகாரம் நடுவு நிலைமை. குறள் 111. குறள் தகுதி என ஒன்று நன்றே தகுதியால் பார்ப்பட்டு ஒழுக பெறின். பொருள் அறவழி நின்று பகை நட்பு அயலார் ஆகிய மூவிடத்திலும் வேறுபாடு இன்றி நடத்தலே நடுவு நிலைமையின் பயனாகும். மீண்டும் குறள் தகுதி என ஒன்று நன்றே தகுதியால் பார்ப்பட்டு ஒழுக பெறின். பொருள் அறவழி நின்று பகை நட்பு அயலார் ஆகிய மூவிடத்திலும் வேறுபாடு இன்றி நடத்தலே நடுவு நிலைமையின் பயனாகும். நன்றிங்க சார். நன்றி மேடம். கௌரி மேடம், நீங்க சொல்லுங்க. வணக்கம் ஐயா. வணக்கம். நாலடியார் பாடல் ஒன்று. கனைகடல் தன் சேர்ப்ப கற்றறிந்தார் கேண்மை நுனியின் கரும்பு தின்றற்றே. நுனி நீக்கி தூரின் தின்றன்ன தகைத்தரோ பண்பில்லா ஈரமிலாளர் தொடர்பு. நல்ல நூல்களை கற்றறிந்தவராகிய பெரியோருடன் கொள்ளப்படும் நட்பானது கரும்பை அதன் நுனிப்பகுதியிலிருந்து தின்னுதல் போல முதலில் இனிமை குறைவானதாக இருப்பினும் பின்னர் மிக்க இனிமை உள்ளதாக அமையும். கல்வியால் நட்பண்பும் அன்பும் பெறாத மூடரது நட்பானது கரும்பை அதன் அடிப்பகுதியில் இருந்து தின்னுதல் போல தொடக்கத்தில் இனிதாக தோன்றி பின்பு துன்பம் தருவதாகும். இன்னும் ஒரு தரம், கனைகடல் தன் சேர்ப்ப கற்றறிந்தார் கேண்மை நுனியின் கரும்பு தின்றற்றே. நுனி நீக்கி தூரின் தின்றன்ன தகைத்தரோ பண்பில்லா ஈரமிலாளர் தொடர்பு. நல்ல நூல்களை கற்றறிந்தவராகிய பெரியோருடன் கொள்ளப்படும் நட்பானது கரும்பை நுனிப்பகுதியில் தின்பது போலவும் அவ்வாறு பண்பில்லாத கல்வி அறிவற்ற மூடர்களுடைய நட்பானது கரும்பை அடியிலிருந்து தொடங்கி நுனி வரை செல்வது போலவும் இனிமை குறைந்து கொண்டு செல்லும். அவருடைய பண்பில்லாதவருடைய நட்பு இனிதாக தோன்றினாலும் பின்பு துன்பம் தருவதாகும். மிக்க நன்றி. நன்றி. அருள்மொழி மேடத்துக்கும் கௌரி மேடத்துக்கும் நன்றி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற மெட்ரியா மெடிக்கா முதலில் குளோனைன் பத்தி நம்ம பார்க்க போறோம். குளோனைன் ஒரு அதாவது மினரல் ரெமடி, நைட்ரோகிளிசரின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வேதியியல் பொருள். அதை பத்தி நம்ம பார்க்க போறோம். GLONOINE குளோனைன் அப்படின்றது நைட்ரோகிளிசரின், நைட்ரஜனும் கிளிசரினும் கலந்த ஒரு கலவை. நைட்ரஜன் பார்த்தீங்கன்னு சொன்னால் அது வெடிப்பொருள்களில் உபயோகமாகக்கூடியது. அதாவது காடு மலைகள் எல்லாம் திருத்தி விவசாயம் செய்யறதுக்காக பயன்படுத்தப்பட்ட பொருள். ஆனால் அழிவுக்கும் அதை பயன்படுத்துகிறாங்க. இதை கண்டுபிடிச்ச ஆல்ஃபிரட் நோபல் தான் கண்டுபிடிச்சது இந்த மாதிரி அழிவுக்கு பயன்படுது அப்படின்னு சொல்லி அவர் கிட்டத்தட்ட ஒரு 19 ஃபேக்ட்ரி வச்சிருந்தார். அதாவது வெடி மருந்து தயாரிக்கிற தொழிற்சாலை. அந்த தொழிற்சாலைகள்லாம் அதில் சம்பாதிச்ச காசு நிறைய அழிவுக்கு பயன்படுதுன்னு சொல்லி அமைதி மற்றும் அறிவியல் இந்த மாதிரி நிறைய நோபல் பரிசுன்னு சொல்லி அவர் சம்பாதிச்ச காசுல ஒதுக்கி அதிலிருந்து ஆண்டுதோறும் நோபல் பரிசு வழங்கப்பட்டு வருகிறது. இந்த குளோனைன் டெட்லி டைனமைட், அதாவது இறப்பை கொடுக்கக்கூடிய வெடிப்பொருள் அப்படின்ற பொருள்ல சொல்லப்படுது. இதனுடைய மைண்ட் சிம்டம் பார்ப்போம். கன்ஃபியூஷன் ஆஸ் டு location, lost, 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 well-known places,
comma, well-known streets, comma, seem, SWEM, seem, strange. அவருக்கு இடத்தை பற்றிய, அதுவும் குறிப்பா வந்து திருப்பி சொல்லுங்க, சரியா விட்டு விட்டு வருதுங்கய்யா. அப்படிங்களா? சரிங்க மேடம், சொல்றேன். கன்ஃபியூஷன் as to location. ஐயா கன்ஃபியூஷன். ஐயா கேக்குதுங்களா ஐயா? கேக்குது மேடம். நான் இப்ப ஆமா நாம் மேடம், சொல்றது அடுத்தது. கேக்குதா? நான் சொல்றது கேக்குதா பாருங்க. கேக்குதுங்க சார். சரி. அப்போ மேடத்துக்கு அவங்க அனிதா கொஞ்சம் மேடம், விட்டு விட்டு கேட்காதுங்கய்யா. நீங்க கட் பண்ணிட்டு இன்னொரு முறை வேணா ஜாயின் பண்ணி பாருங்க மேடம். மற்றவங்களுக்கு கேக்குது, அருள்மொழி மேடம் கேக்குதுன்னு சரிங்கய்யா சொல்றாங்க. சரிங்கய்யா. சரிங்க மேடம். Confusion as to location, comma, lost well-known places, comma, well-known streets, seem strange. அனிதா மேடம் இப்ப கேக்குதுங்களா? கேக்குதுங்கய்யா கேக்குதுங்கய்யா. இப்ப சரி. தேங்க்ஸ். அதாவது அவங்களுக்கு ஒரு குழப்பம் இருக்கும். எதுலன்னு சொன்னா, இடத்தை பற்றிய குழப்பம். எந்த இடம் அப்படின்றது. அது நல்லா தெரிஞ்ச இடம் கூட வந்து குழப்பமா இருக்கும். தெருவும் அப்படிதான். அதெல்லாம் வந்து புதிய இடம் மாதிரி அவங்களுக்கு ஒரு குழப்பம் இருக்கும். அடுத்தது disinclined, to speak, would hardly answer, பேச விரும்ப மாட்டாங்க, ஆனா கடுமையா வந்து கேட்கறதுக்கு பதில் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட், கன்ஃபியூஷன் ஆன் வேக்கிங் அட் நைட், இரவுல தூங்கி எந்திரிச்சாங்கன்னா குழப்பமா இருக்கும். அதே போல கன்ஃபியூஷன் ஃப்ரம் இன்ஹேலிங் ஃபியூம்ஸ், கன்ஃபியூஷன் ஃப்ரம் இன்ஹேலிங் ஃபியூம்ஸ், ஏதாவது புகைகள் அதை வந்து சுவாசிச்சாங்கன்னா அப்பவும் கன்ஃபியூஸ் ஆயிடுறாங்க. அடுத்து ஃப்ரான்டிக், FRANTIC, ஃப்ரான்டிக், அது திகிலடைகிறது. ஃப்ரான்டிக் அப்படின்னா attempts to run away, or jump out of window. திகிலடைஞ்சு குதிச்சு ஓடுவாங்க, ஜன்னல்ல கூட வந்து குதிச்சு ஓடுவாங்க. அதுக்கு முயற்சி பண்ணுவாங்க, அட்டெம்ப்ட் பண்ணுவாங்க. எக்ஸால்டட் ஐடியா, exalted ideas, thinks she is all might, ALMIGHT, all might, and everyone else is inferior. தான் வந்து சர்வ வல்லமை கொண்டவங்க அல்லது கடவுள் அப்படின்னு நினச்சிக்குவாங்க. நினச்சிக்கிட்டு
மற்றவங்கலாம் வந்து தனக்கு கீழே தான் அப்படின்ற எண்ணம் இருக்கும் இவங்களுக்கு. ஆல்மைட்னா சர்வ வல்லமை அல்லது கடவுள், அந்த மாதிரி ஒரு பொருள். அது அந்த மாதிரி தன்னை நினச்சிக்கிட்டு அவங்க மற்றவங்கள தனக்கு கீழா நினைப்பாங்க. தன்னை வந்து அந்த அளவுக்கு உயர்த்திக்குவாங்க, அந்த மாதிரி எண்ணம் இருக்கும். அது பிளாட்டினாவில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் தான் மேன்மையானவர்கள், தான் உயர்ந்தவர்கள், மற்றவங்களாம் வந்து கீழானவர்கள் அப்படின்ற எண்ணம் இருக்கும். அதனால அவங்க பார்க்குற மற்றவர்கள் அல்லது பொருள்கள் வந்து ரொம்ப சின்னதா தெரியும். இதுல இவங்க வந்து தனக்கு கீழா நினைப்பாங்க, தனக்கு கீழ் உள்ளவங்களா நினைப்பாங்க. ரெண்டுக்கும் இது வித்தியாசம் இருக்கும். Fear she has been poisoned. தனக்கு விஷம் வச்சிருவாங்க அப்படின்ற பயம் இருக்கும். Fear from sensation of swelling of throat. தொண்டை வீங்கிய மாதிரி இவங்களுக்கு ஒரு சென்சேஷன் இருக்கும், உணர்வு இருக்கும். அடுத்து டைம் பாசஸ் டூ ஸ்லோலி. மிக மெதுவாக நேரம் போகும். நெக்ஸ்ட் as if in a dream. Does not where he is. கனவுல கூட வந்து எங்க இருக்கிறவன்னு தெரியாது. முழிச்சிட்டு இருக்கிறப்ப தான் வந்து குழப்பம், இடம் வந்து பழகின இடம் கூட தெரியாது. கனவுலையும் அதே பிரதிபலிக்குது. as if in a dream does not know where he is. அடுத்து repulses. Repulses her husband and children. அவங்களுடைய கணவனையும் குழந்தைகளையும் துரத்துவாங்க, தள்ளுவாங்க. அந்த மாதிரி ஒரு குணம் இருக்கும். இதெல்லாம் வந்து குளோனைனோட மனக்குறிகள். இந்த மருந்து அதாவது நைட்ரஜனும் கிளிசரினும் ரெண்டும் வந்து ஒரு மந்தத்தன்மையுடையது. ஆனால் ரெண்டும் சேரும்போது வெடிப்பது போல அந்த அளவுக்கு மிக கடுமையான விளைவுகள் ஏற்படும். ப்ரூவிங்லேயும் வந்து அந்த மாதிரி தான் இருக்கு. இதனுடைய உடற்குறிகளை பார்க்கலாம். இது வந்து வெயில் காலத்துல நமக்கு மிக மிக அதிகமாக உபயோகமாகக்கூடிய ஒரு மருந்து குளோனைன். அதாவது சன் ஸ்ட்ரோக் எனப்படக்கூடிய சூரிய இடி. நிறைய பேருக்கு, வயதானவர்களுக்கு அது முக்கியமா வெயில்ல போனாங்கன்னா அவங்க வந்து அந்த வெயில் சூட்டை தாங்க முடியாம மயக்கம் அடிச்சு விழுந்துருவாங்க, ஒரு சிலர் இழந்து கூட போயிடுவாங்க. அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு இந்த குளோனைன் வந்து மிகச்சிறந்த ஒரு மருந்து. இதனுடைய உடற்குறிகளை பார்க்கலாம். கடுமை குணத்தில் ஸ்ட்ரமோனியம் ஒரு பூகம்பத்தை போல் இருக்கிறது.
குளோனைனுக்கும் இதுக்கும் முதல்லயே ஒப்பிடுறாரு கேசி பாஞ்சா. இது வந்து கடுமை குணத்துல ஸ்ட்ரமோனியம் வந்து ஒரு பூகம்பத்தை போல் இருக்கிறது. குளோனைன் ஒரு சூறாவளி காற்று போல் திடீரென்றும் கடுமையாகவும் தோன்றுகின்றன. கடுமையும் திடீரென்றும் இது ரொம்ப ப்ரிடாமினண்டா இருக்கும். அடுத்து ரத்தம் வந்து உடலின் மேற்பகுதிக்கு மிக வேகமாக ஓடும். அந்த சன்ஸ்ட்ரோக்கு, அதாவது சூரிய வெப்பத்துல போகும்போது, சூரிய வெப்பம் மட்டும் இல்ல, ஒரு சிலருக்கு அடுப்புக்கு பக்கத்துல, ஸ்டவ்வுக்கு பக்கத்துல நின்னா கூட அந்த வெப்பம் தலைக்கு ரத்தத்தை வந்து ரொம்ப ஃபாஸ்டா கொண்டு போகும். ரத்தம் உடலின் மேற்பகுதிக்கு மிக வேகமாக ஓடும். கருவுற்ற பெண்களுக்கு அவங்களுக்கும் அப்படிதான் ஓடும். தலைப்பக்கம் மிக வேகமாக ரத்தம் ஓடுதல். தலைக்கு மட்டும் இல்ல, தலைக்கும் இருதயத்துக்கும் வேகமாக ரத்தம் ஓடும். தலைப்பக்கத்தில் எந்த விதமான சூட்டையும் தாங்க முடியாது. வெயிலில் நடக்க முடியாது. நிழலில் நடக்க வேண்டும். அல்லது குடை பிடித்துக் கொள்ள வேண்டும். தலை பெரிதாகிவிட்டது போலவும் உப்பி இருப்பது போலவும் தோன்றும். ஐயா இத கொஞ்சம் ரிப்பீட் பண்ணுங்கய்யா, இந்த பாயிண்ட் மட்டும். தலை பெரிதாகிவிட்டது போலவும் உப்பி இருப்பது போலவும் தோன்றும். உப்பி போன மாதிரி அவங்களுக்கு சென்சேஷன் இருக்கும். அடுத்து கண்கள், தலை முதலிய உறுப்புக்கள் வெடித்து போய்விடும் என்ற உணர்ச்சி. வெயிலில் சென்றதால் ஏற்படும் தலைவலி. வெயில்ல போயிட்டு வந்தாங்கன்னாவே தலைவலி வரும். இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு இது ஒரு மருந்து. ஒவ்வொரு நாளும் சூரியனின் கதிக்கு தக்கபடி கூடுதலாகி குறையும் குணமுள்ள தலைவலி. வெயில் ஏற ஏற இவங்களுக்கு தலைவலியும் கூடும். வெயில் குறைய குறைய தலைவலியும் குறைய ஆரம்பிக்கும்.
மாதவிடாய் தோன்ற தாமதம் ஆவதால் அல்லது போக்கு வெளியாகாமல் தடைப்பட்டதால் மூளையில் மிக அதிகமான ரத்தம் சேருதல். ஹீட்டுனால மட்டும் இல்லை, மென்சஸ் சப்ரஸ் ஆச்சுனாலும் மூளைக்கு ரத்தம் போகுது, தலைக்கு போகுது. மாதவிடாய்க்கு பதிலாக தலைவலி தோன்றுதல். மென்சஸ் சைக்கிள் வரும்போது மென்சஸ் ஆகாம தலைவலி ஏற்படும். சூரிய இடியில் சன்ஸ்ட்ரோக்ல முகம் வெளுத்தல், நாடி முழு அளவுடன் துடித்தல், கஷ்டப்பட்டு சுவாசித்தல், கண்கள் குத்திட்டு நிலைத்து நிற்பது, மூளை கோளாறு காரணமாக வாந்தி, வெளுத்த நாக்கு, இதெல்லாம் சன்ஸ்ட்ரோக்ல காணப்படக்கூடிய சிம்டம்ஸ். அடுத்து, தலையில் அதிக ரத்தம் சேரும்போது அடிக்கடி வலிப்புகள் உண்டாகும், கன்வல்சன்ஸ் ஏற்படும் அதிக ரத்தம் தலையில் சேரும்போது. வயதானவர்களுக்கு இரத்த அழுத்தம் அதிகரிப்பு, குழந்தைகளுக்கும் மூளையில ரத்தம் சேரும்போது வலிப்புகள் வருது. அந்த நேரத்துல கை கால் விரல்கள் யாவும் விரிந்து நீட்டிட்டு இருப்பாங்க, விரிச்சு நீட்டிக்கிட்டு இருப்பாங்க. கை கால் விரல்கள் யாவும் விரிந்து நீட்டப்படும் இந்த வலிப்புகள் சமயத்துல. எரியும் அடுப்புகளின் அருகே உட்காருவதால் குழந்தைகளுக்கு உண்டாகும் கோளாறுகள், பழைய தழும்புகளில் சீழ் கொள்ளுதல், சிக்காட்ரிஸ்னு சொல்லுவாங்க. பழைய தழும்பு, அந்த தழும்பு சீல் பிடிக்கும். இது மற்ற மருந்துகளையும் இருக்கு, இதுவும் ஒரு மருந்தா நம்ம பார்த்தோம். ஒளியுள்ள வெளிச்சத்தில் வெறுப்பு,
பிரைட் லைட்டில் டிஸ்கஸ்ட் இவங்களுக்கு வெறுப்பு இருக்கும். அடுத்தது தலையில் வந்து ஏதாவது அணிவது கூட இவங்களுக்கு பொறுக்க முடியாது. குறிப்பாக தொப்பி. அதே போல தலைமுடி வெட்டிக்கிறது வந்து இவங்களுக்கு அக்ரவேசம். தலைமுடி வெட்டிக்கும் போது பிரச்சனைகள் ஏற்படுறது வந்து பெலடோனாவிலையும் இருக்கு, அக்கோனைட்லையும் இருக்கு. மூன்றாவதாக இந்த மருந்தும் இருக்கு, குளோனைனும் இருக்கு. எந்த பாயிண்ட் இன்னொரு தடவை சொல்லுங்கய்யா. தலைமுடி வெட்டிக்கிறதுனால பிரச்சனைகள் ஏற்படும், அவங்களுக்கு ஒத்துக்காது. அது வந்து அக்கோனைட் மற்றும் பெலடோனா அந்த 2 மருந்துகளையும் இருக்கு, குளோனைன்ல இருக்கிற மாதிரி. இபி நாஸ் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, ஹோமியோபதியை நம்பாம கிண்டல் செய்யறவங்களுக்காகவே நான் வந்து இந்த மருந்தை கையில வச்சிருப்பேன். இது ஒண்ணும் இல்லை, வெற்று உருண்டைகள்னு சொல்றவங்க இருக்காங்க. அதே போல இது இந்த துளியூண்டு மாத்திரப்போ என்ன செஞ்சிடும் அப்படின்னு சொல்லி கிண்டல் அடிக்கிறவங்க இருக்காங்க. அவங்களுக்கு இந்த குளோனைனை கொடுத்து 5 அல்லது 10 நிமிஷத்துலேயே வந்து அவங்களுடைய அந்த தலைவலி, அவங்க துடிக்கிறது அவங்க தெரிஞ்சுக்குவாங்க. அதை வச்சு அவங்க நம்புவாங்க. அந்த அளவுக்கு இந்த மருந்து 5 நிமிஷத்துல வேலை செய்யும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதே போலதான் ஒரு லேடி வந்து இளவயது மங்கை இந்த மாத்திரையை சாப்பிட்டு எனக்கு ஒன்றும் ஆகலைன்னு சொல்லி எழுந்தாங்களாம். உடனே மயக்கம் அடைஞ்சு கீழே விழ போயிருக்காங்க. அதை இவங்க பிடிச்சி இவர் உட்கார வச்சிருக்காரு. அந்த மாதிரி அந்த அளவுக்கு அந்த துடிக்கும் தலைவலி வந்து ரொம்ப முக்கியமான ஒரு குறி இதுல. அடுத்தது தலையில இந்த மாதிரி குறிகளுக்கு பெலடோனாவும் மெலிலோட்டஸும் குளோனைனுக்கு பக்கத்துல வரக்கூடிய சில மருந்துகள். நமக்கு பெலடோனா தெரியும், அதுல வந்து முகத்துக்கு ரத்தம் அப்படியே வந்து பாயும், முகம் சிவந்து போயிடும். அந்த மாதிரி மெலிலோட்டஸ்லயும் குளோனைன்லயும் இருக்கு. குளோனைனுக்கு பக்கத்துல இந்த 2 மருந்தும் வருது அப்படின்னு சொல்லி இபினாஸ் வந்து அவர் குறிப்பிடுறாரு. அடுத்தது உஷ்ணமான அறைகள் கூட வந்து உஷ்ணமான அறைகள், உஷ்ணமான படுக்கைகள் இதெல்லாம் கூட வந்து இவங்களுக்கு தலைவலி, முகத்துல வலியையும் ஏற்படுத்தும். இதுதான் வந்து குளோனைனுடைய மிக முக்கியமான குறிகள். அடுத்தது இன்னொரு மருந்து நம்ம பார்க்க போறது வந்து மெலிலோட்டஸ். சார் இதுக்கு மொடாலிட்டிஸ் ஒன்று சொல்லலீங்களா? மொடாலிட்டி ஒரு நிமிஷம் சொல்லிடுறேன். அதான் நம்ம பார்த்தது சன் ஹீட்டு, அதாவது ஒர்ஸ் நான் முதல்ல சொல்றது. அக்ரவேஷன் வந்து சன் ஹீட்டு, ஹாட் வெதர், மோஷன்,
suppressed menses, weight of hat, தொப்பி, தொப்பியினுடைய பாரம் இவங்களுக்கு வருஷு. கேஸ் லைட், கட்டிங் ஹேர். அடுத்து பீச், PEACH, பீச் பழம் உங்களுக்கு வருஷு. பெட்டர், ஓப்பன் ஏர், cold things, cold applications. இதெல்லாம் வந்து குளோனைனுடைய மொடாலிட்டி. அடுத்து நம்ம பார்க்க போற மருந்து வந்து மெலிலோட்டஸ், MELILOTUS, மெலிலோட்டஸ். ஹலோ சொல்லுங்க வெங்கடகிருஷ்ணன் சார். சொல்லுங்க சார். அடுத்த மெட்ரிமெடிக் நடத்த போறீங்களா? இது சின்ன ரெமடி 2 தான் நடத்திட்டு இருக்கிறேன் இப்போ. நீங்க நடத்துறீங்களா? நீங்க நான் நடத்துறேன். ரைட், ஓகே. சரி நடத்து. ஆரம்பத்துல இது பண்ண ரொம்ப நேரம் 6:45 வரையும் ஓபன் ஆகல. நெட்வொர்க் ப்ராப்ளம், அதனால சுத்தமா என்னுடைய இது ஓபன் ஆகலையாங்கிட்டு நான் போட்டு எல்லாத்தையும் போட்டு பரட்டிட்டு கிடக்குறேன். சரி, நன்றி. நாளைக்கு தொடருவோம். தினதுரை ஐயா கிளாஸ் எடுப்பாரு. நன்றிங்க ஐயா. நன்றிங்க. ஆரம்பிக்கலாமா? கேக்குதுங்களா? எல்லாம் கேக்குதுங்களா? அனைவருக்கும் என்னுடைய இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஒரு 10 நாளா வகுப்பு நடத்த முடியாத சூழ்நிலை. என்ன, நேற்று தோழர் ஃபோன் பண்ணாரு, கண்டிப்பா நாளைக்கு வந்துடுவேன், நடத்திடுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதன் அடிப்படையில் இன்னைக்கு ஆரம்பிச்சாச்சு. இன்றைய தினம் நம்ம அந்த ஜான் ஸ்கால்டனுடைய அந்த மினரல் எலிமெண்ட்ஸ்ல ஆஸ்டாட்டினம் கோல்டு சீரீஸ்ல இன்னும் கடைசியா 2 இருக்கு. அந்த கடைசி 2மே இன்னைக்கு நடத்திடலாம். ஏன்னா ஆஸ்டாட்டினம் 17th சீரீஸ்ல ஆஸ்டாட்டினம் கோல்டு சீரீஸ்ல இது. அதனுடைய ஆட்டம் எண், அணு எண் வந்து 80. ஆஸ்டாட்டினம் ASTATINUM ஆஸ்டாட்டினம். அது வந்து இப்ப நான் மெட்டல்ல வந்துச்சு. ஆஸ்டாட்டினம் நான் மெட்டல்ல வருது. அணு எண் வந்து 85, அணு எடை வந்து 210. சிம்பிள் வந்து கேபிட்டல் AT அட்டுன்னு சொல்றது. அதான் ஆஸ்டாட்டினம், ASTATINUM ஆஸ்டாட்டினம். இந்த ஆஸ்டாட்டினமும் அடுத்த ரேடானும் இன்னைக்கே நடத்திடலாம். சின்னதுதான், முடிய போகுது. இன்னைக்கு நம்ம கோல்டு சீரியஸை முடிச்சிடலாம். அடுத்தது நம்ம வேற பிலாசபி பார்க்கலாம். ரைட், ஓகே. எழுதிங்க, ஆஸ்டாட்டினம் போட்டு அண்டர்லைன் பண்ணி எழுதிங்க. அதுல 1 வந்து எசன்ஸ், 1 எசன்ஸ்னு போட்டு அண்டர்லைன் பண்ணி எழுதிங்க. எசன்ஸ் எழுதிங்க. பீயிங் சென்டென்ஸ்டு டு டெத், பீயிங் சென்டென்ஸ்டு டு டெத், மரண தண்டனை விதிக்கப்படுகிறது, மரண தண்டனை விதிக்கப்படுகிறது. பீயிங் சென்டென்ஸ்டு டு டெத், மரண தண்டனை விதிக்கப்படுகிறது. அவ்வளவுதான், எசன்ஸ் முடிஞ்சிச்சு. 2ன்னு போட்டு கான்செப்ட்னு எழுதி கோலம் போட்டு அண்டர்லைன் பண்ணீங்க. கான்செப்ட் அது ஒண்ணா எழுதிட்டு வாங்க. கான்செப்ட் renounced as a king, renounced, RENOUNCED
UNCED, renounced. Renounced as a king. Renounced as a king. ராஜாவாக கைவிடப்பட்டது. ராஜாவாக கைவிடப்பட்டது. அப்ப ரினவுன்ஸ்டுங்கிறது கைவிடப்பட்டது அப்படிங்கிற ஒரு பொருள் அடங்குது. ரினவுன்ஸ்டுனா ராஜாவாக கைவிடப்பட்டது. அடுத்தது இரண்டாவது கான்செப்ட், வித்தவுட் பவர். வித்தவுட் பவர். முடிந்த தருவாயில இருக்கிறதுனால கோல்டு சீரீஸ் எல்லாம் வித்தவுட் பவர் ஆகுது. சக்தி இல்லாமல். வித்தவுட் பவர் வந்து சக்தி இல்லாமல் அப்படின்னு எழுதிங்க. அடுத்தது மூணாவது கான்செப்ட், பேண்ட் பை தி கிங். பேண்ட் பிஏ பேன் பண்றோம்னு சொல்றோம்ல, பேன் பண்ணிட்டாங்க அப்படின்னு. BANNED பேண்ட். பேண்ட் பை தி கிங். மன்னரால் தடை செய்யப்பட்டது. பேண்ட் பை தி கிங். மன்னரால் தடை செய்யப்பட்டது. பேண்ட் பை தி கிங். மன்னரால் தடை செய்யப்பட்டது. பேண்ட் பை தி கிங். அடுத்தது இதுங்க 4, லெட்டிங் கோ ஆஃப் பவர் கோலன் அனார்சிஸ்ட். அனார்சிஸ்ட். லெட்டிங் கோ ஆஃப் பவர் கோலன் அனார்சிஸ்ட். ANARCHIST. அனார்சிஸ்ட். லெட்டிங் கோ ஆஃப் பவர் கோலன் அனார்சிஸ்ட். அதிகாரத்தை விடுவித்தல் கோலன் அராஜகவாதி. அராஜகவாதி. அதிகாரத்தை விடுவித்தல் கோலன் அராஜகவாதி. அனார்சிஸ்ட்ங்கிறது அராஜகவாதி. அடுத்தது எழுதிங்க, ஹோல்டிங் ஆன் டு பவர். ஹோல்டிங் ஆன் டு பவர். ஹோல்டிங் ஆன் டு பவர். அதிகாரத்தை பிடித்துக் கொள்ளுங்கள். ஹோல்டிங் ஆன் டு பவர். அதிகாரத்தை பிடித்துக் கொள்ளுங்கள். ஹோல்டிங் ஆன் டு பவர். அதிகாரத்தை பிடித்துக் கொள்ளுங்கள். அடுத்தது கண்டெம்டு பை தி கிங். கண்டெம்டு பை தி கிங் கோலன் சென்டென்ஸ்டு டு டெத். இந்த எசன்ஸ் அதுல சேர்க்கிறாங்க பார் கோலனுக்கு அடுத்தது. கண்டெம்டு பை தி கிங் கோலன் சென்டென்ஸ்டு டு டெத். ராஜாவால் கண்டனம். ராஜாவால் கண்டனம் கோலன் மரண தண்டனை விதிக்கப்படுகிறது. சென்டென்ஸ்டு டு டெத். ராஜாவால் கண்டனம் கோலன் மரண தண்டனை விதிக்கப்படுகிறது. அடுத்த தேதி அரகன்ட்லி ஆஸ்கிங் ஃபார் pardon. 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 Arrogantly asking for. ARROGANTLY. Arrogantly. Arrogantly asking for pardon. Arrogantly asking for pardon. ஆணவத்துடன் மன்னிப்பு கேட்கிறது. Arrogantly asking for pardon. pardon மன்னிப்பு. ஆணவத்துடன் மன்னிப்பு கேட்கிறது. ஆணவத்துடன் மன்னிப்பு கேட்கிறது. அடுத்தது எழுதிங்க, எஸ்கேப்பிங் ரெஸ்பான்சிபிலிட்டி. எஸ்கேப்பிங் ரெஸ்பான்சிபிலிட்டி. எஸ்கேப்பிங் ரெஸ்பான்சிபிலிட்டி தப்பிக்கும் பொறுப்பு. எஸ்கேப்பிங் ரெஸ்பான்சிபிலிட்டி தப்பிக்கும் பொறுப்பு. அடுத்தது பேண்ட் பிகாஸ் ஆஃப் ஹிஸ் அபியூஸ் ஆஃப் பவர். பேண்ட் முன்னாடி எழுதிங்கள, பேண்ட் BANNED பேண்ட் பண்றது. அந்த பேண்ட் பிகாஸ் ஆஃப் ஹிஸ் அபியூஸ் ABUSE அபியூஸ் ஆஃப் பவர். அபியூஸ்னா மிஸ்யூஸ்னு அர்த்தம்.
தவறா பயன்படுத்துவது. banned because of his abuse of power. அவர் அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்ததால் தடை செய்யப்பட்டார். அவர் அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்ததால் தடை செய்யப்பட்டார். banned abuse of his abuse. It's banned because of his abuse of power. அவர் அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்ததால் தடை செய்யப்பட்டார். banned because of his abuse of power. Full stop. அவர் அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்ததால் தடை செய்யப்பட்டார். அடுத்து ஏறிங்க. holding on to ideas obsessive. holding on to ideas obsessive. 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 யோசனைகளை பிடித்துக் கொள்ளுதல் வெறித்தனமாக. அப்சசிவ்னா வெறித்தனமாக எழுதிங்க. யோசனைகளை பிடித்துக் கொள்ளுதல் வெறித்தனமாக. அடுத்தது எழுதிங்க. condemned for being a dictator. condemned for being a dictator. condemned. CONDEMNED. condemned for being a dictator. ஒரு சர்வாதிகாரி என்று கண்டனம். ஒரு சர்வாதிகாரி என்று கண்டனம். condemned for being a dictator. ஒரு சர்வாதிகாரி என்று கண்டனம். அடுத்தது escape into death. escape into death. மரணத்திற்குள் தப்பித்தல். அது என்னது? மரணத்திற்குள் தப்பித்தல். மரணத்திலிருந்து தப்பிப்பாங்க, மரணத்திற்குள் தப்பித்தல். escape into death. மரணத்திற்குள் தப்பித்தல். அவ்வளவுதான், கான்செப்ட் முடிஞ்சிச்சு. 3ன்னு போட்டு கீவேர்ட்ஸ்ன்னு எழுதிங்க. கீவேர்ட்ஸ்ன்னு எழுதிட்டு கீழே எக்ஸ்பிரஷன்ஸ்ன்னு எழுதிங்க பழையபடி. அதற்கு கீழே ஃபியர்ஸ்ன்னு எழுதிங்க. ஃபியர்ஸ்ன்னு என்னென்ன ஃபியர்ஸுங்கிறது கோல்டு சீரீஸில் உள்ள ஃபியர்ஸ் தான் இதில் கொடுத்துருக்கோம். ஹெய்ட்ஸு falling murder death. இந்த கோல்டு சீரீஸ்ல டெத்துன்னு இப்ப வந்தது பாரு, அது இந்த ஆஸ்டாட்டி நேரத்துல தான் அதிகமா வருது மரணத்தை பத்தி. என்ன டெத்து சூசைடு. சூசைடுலாம் ஆரம்பனுடைய எலிமெண்ட்ஸ் வந்துச்சு. சூசைடு ஹார்ட் டிசீஸ். ஹார்ட் டிசீஸ் ஹார்ட் டிசீஸ் ஹார்ட் டிசீஸ் ஸ்ட்ரோக்கு. ஸ்ட்ரோக்கு இன்சானிட்டி. ஸ்ட்ரோக்கு இன்சானிட்டி இன்சானிட்டி பீப்புள். பீப்புள் crowds. CROWDS. crowds crowds religion. religion religion devil. devil God. God. full stop. fears முடிஞ்சிச்சு. அதற்கு கீழே ட்ரீம்ஸ்னு போட்டு கோலன் போட்டு அண்டர்லைன் பண்ணீங்க. அதுக்கு நேரா எழுதிங்க ஹைட்ஸ் ஃபேலிங். ஹைட்ஸ் ஃபேலிங். ஃபுல் ஸ்டாப். ட்ரீம்ஸ் முடிஞ்சிருச்சு. அதற்கு கீழே டெலூஷன்ஸ்னு போட்டு கோலன் போட்டு அண்டர்லைன் பண்ணீங்க. டெலூஷன்ஸ். அதற்கு நேரா எழுதுங்க சுப்பீரியர் சுப்பீரியர்.
டெலியூஷன்ஸ்ல சுப்பீரியர் கம அலோன் கம மேனியா ஃபுல் ஸ்டாப். இப்போ டெலியூஷன்ஸ் முடிஞ்சிச்சு. அடுத்தது இரிட்டபிலிட்டி, கோலன் போட்டு அண்டர்லைன் பண்ணிங்க. இரிட்டபிலிட்டி அதுக்கு நேரம் எழுதுங்க அக்ரவேஷன் அஃபெண்டட் ஃபுல் ஸ்டாப். அவ்வளோதான், இரிட்டபிலிட்டி முடிஞ்சிச்சு. அதற்கு கீழே மூடுன்னு போட்டு கோலன் போட்டு அண்டர்லைன் பண்ணீங்க. அதுக்கு நேரம் எழுதுங்க மூடு. ஹார்ட்டி ஃபுல் ஸ்டாப். மூடு முடிஞ்சிச்சு. அடுத்தது மென்டல்னு போட்டு கோலன் போட்டு அண்டர்லைன் பண்ணீங்க. அதற்கு நேரம் எழுதுங்க ஆப்சென்ட் மைண்டட் கன்ஃபியூஸ்டு absent minded comma confused comma rigid comma insane full stop. மென்டல் முடிஞ்சிச்சு. அதுக்கு கீழே ப்ரொஃபஷன்ஸ் போட்டு கோலன் போட்டு அண்டர்லைன் பண்ணிங்க. ப்ரொஃபஷன்ஸ் அதுக்கு நேரம் எதுங்க கிங் கம லீடர் கம டைரக்டர் கம மேனேஜர் கம பிரசிடென்ட் கம சேர்மேன் கம கேப்டன் கம மேயர் கம பிஷப் கம டாப் ஸ்போர்ட்ஸ்மேன் ஆர் உமன் ப்ரொஃபஷன்ஸ் முடிஞ்சிச்சு. அதற்கு கீழே காசஸ்ன்னு போட்டுங்க. கோலன் போட்டு அண்டர்லைன் பண்ணிங்க. அதுக்கு நேரம் எழுதுங்க டிசாஸ்டர் கம ஹர்ட் கம ஹியூமிலியேஷன் ஃபுல் ஸ்டாப். காசஸ் முடிஞ்சிச்சு. அதற்கு கீழே ஜென்ரல்ஸ்னு போட்டுங்க. இந்த கீவேர்ட்ஸ்ல 2 வகையில் ப்ரொஃபஷன்ஸு எக்ஸ்பிரஷன்ஸு ஜென்ரல்ஸு 2 குரூப் இருக்கு கீவேர்ட்ஸில். இப்போ ஜென்ரல் குரூப்பு தான் ஜென்ராலிட்டிஸ்ன்னு சொல்றது. நம்ம பதக் மெட்டீரியலில் பார்த்தீங்கன்னா ஜென்ராலிட்டிஸ் தான் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டியாக கொடுத்துருப்பாங்க. ஜென்ராலிட்டிஸில் அது ஜென்ராலிட்டிஸ் தான். இது இந்த ஜான்ஸ் கால்டன் மெத்தடில் ஜென்ரல்ஸ்னு போட்டு அண்டர்லைன் பண்ணிங்க. அதுக்கு கீழே லொக்காலிட்டின்னு போட்டு கோலன் போட்டு அண்டர்லைன் பண்ணிங்க. அதுக்கு நேராக எழுதிங்க ரைட் சைடட். லொக்காலிட்டி வந்து ரைட் சைடட். இந்த இது கோல்டு சீரியஸ் முழுக்க ரைட் சைடு தான். நீங்கள் அந்த மனசில் வச்சுங்க. என்ன அது இப்போ சொல்லியிருக்கிற எலிமெண்ட்ஸில் எவ்வளோ மருந்துகள் வந்திருக்கு. என்ன தனியாக கூட மருந்துகள் வந்திருக்கு, கம்பைண்டாக கூட மருந்து இருக்கு. இப்போ இந்த மெர்க்குரியஸு, பிளாட்டினா, ஆரமெட்டு இதெல்லாம் தனியான மருந்து. இதெல்லாம் ரைட் சைடு ரெமடிங்கிறத நீங்கள் கணக்கில் வச்சுக்கணும். ரைட் சைடு ரெமடி ஏன் முக்கிய? ரைட் சைடு இவர் எவ்வளோ அழகாக ரைட் சைடுன்னு கொடுக்குறாரு பாருங்க. ஏன் சைடு ரெமடி பார்க்கணும் அப்படின்னா, நீங்கள் லெஃப்ட் சைடு ஃபுல்லாக பாதிக்கப்பட்ட ஒரு பேஷண்ட்டுக்கு ரைட் சைடு ரெமடி கொடுத்தா ஒரு ஃபுல்லி க்யூர் ஆகாது. பார்ஷியலியாக அந்த அலோபதி மாதிரி பார்ஷியலியாக அது ஒர்க் பண்ணும். அந்த இதெல்லாம் அப்படி ஒன்றும் அப்படியே நிற்கும், ஒன்றும் இதாகாது. மருந்து என்ன சரியாச்சாமான்னு கேட்டாக்கா அதுதான் சார் இருக்கு, ஒன்றும் சரியாகல சார் அப்படிமா. நீங்கள் கரெக்டாக சைடு ரெமடி கொடுத்தா சூப்பராக ஒர்க் பண்ணும். ரைட் சைடு எழுதிங்க. அதுக்கு லொக்காலிட்டி முடிஞ்சிச்சு. அதுக்கு கீழே வெதர் எழுதிங்க. வெதர் போட்டு கோலன் போட்டு அண்டர்லைன் பண்ணிங்க. அதற்கு நேராக கோல்டு கம
கோல்டு கம அமெலரேஷன் ஓப்பன் ஏர், அமெலரேஷன் ஓப்பன் ஏர் கம அக்ரவேஷன் கிளவுடி, அக்ரவேஷன் கிளவுடி கம அக்ரவேஷன் ட்ரை. ஃபுல் ஸ்டாப். வெதர் முடிஞ்சிச்சு, அதுக்கு கீழே டிசையர்ஸ் எழுதிங்க. டிசையர்ஸ் ஆல்கஹால் கம ஆல்கஹால் கம ட்ரக்ஸ், ட்ரக்ஸ் கம மீட், மீட். ஃபுல் ஸ்டாப். டிசையர்ஸ் முடிஞ்சிச்சு, அவர்ஷன் கொடுக்கல, அதற்கு கீழே அக்ரவேஷன் எழுதிங்க. டிசையர்ஸ் கீழே அக்ரவேஷன் எழுதிங்க. அக்ரவேஷன் அஃபெண்டட் கம அக்ரவேஷன் கிளவுடி கம அக்ரவேஷன் ட்ரை, அக்ரவேஷன் ட்ரை கம அக்ரவேஷன் ட்ரக்ஸ், அக்ரவேஷன் ட்ரக்ஸ் கம அக்ரவேஷன் ஃபாஸ்டிங், அக்ரவேஷன் ஃபாஸ்டிங் aggravation menses, aggravation menses comma aggravation pregnancy comma aggravation pregnancy comma aggravation birth, aggravation birth aggravation rest, aggravation rest comma aggravation sitting, aggravation sitting comma aggravation lying comma aggravation lying comma aggravation dark, aggravation dark comma aggravation touch, aggravation touch. aggravation முடிஞ்சிச்சு, அதற்கு கீழே அமெலரேஷன் எழுதிங்க. அமெலரேஷன், amelioration, amelioration open air, amelioration open air comma amelioration eating, amelioration eating comma amelioration eating comma amelioration walking, amelioration walking comma amelioration motion, amelioration motion comma amelioration rubbing, amelioration rubbing. amelioration முடிஞ்சிச்சு, அதற்கு கீழே ஃபுட்டுன்னு போட்டு கோலன் போட்டு அண்டர்லைன் பண்ணுங்க. ஃபுட்டு அதுக்கு நேராக எழுதுங்க. aggravation drugs, aggravation drugs comma amelioration eating, amelioration eating comma aggravation fasting, aggravation fasting. full stop. ஃபுட்டு முடிஞ்சிச்சு, அதுக்கு கீழே மென்சஸ் எழுதிங்க. மென்சஸ், ஃபுட்டு முடிஞ்சிச்சு, அதுக்கு கீழே மென்சஸ் எழுதிங்க. கோலன் போட்டு அண்டர்லைன் பண்ணிங்க. அதுக்கு நேராக ஆப்சண்ட் கம மென்சஸ்க்கு நேராக ஆப்சண்ட் கம ப்ரொஃப்யூஸ் கம ப்ரொஃப்யூஸ். ஆப்சண்ட்னா வர்றதில்லை, மென்சஸ் வர்றதில்லை. ப்ரொஃப்யூஸ்னா அதிகமாக வருது கம பிளாக், பிஎல்ஏசிக்கு பிளாக் கம அக்ரவேஷன் மென்சஸ் கம அக்ரவேஷன் மென்சஸ் கம aggravation pregnancy, aggravation pregnancy comma aggravation pregnancy comma aggravation birth, aggravation birth. full stop. menses முடிஞ்சிச்சு, அதற்கு கீழே ஸ்லீப்னு போட்டு கோலன் போட்டு அண்டர்லைன் பண்ணிங்க. ஸ்லீப், அந்த ஸ்லீப்பு நேரா ஸ்லீப்லெஸ்னஸ் 3 மார்க், ஸ்லீப்லெஸ்னஸ் 3 மார்க். ஃபுல் ஸ்டாப். அவ்வளோதான். ஸ்லீப்பு முடிஞ்சிச்சு, அதுக்கு கீழே ஃபிசிக்கல்னு போட்டுங்க. போட்டு கோலன் போட்டு அண்டர்லைன் பண்ணிங்க. அதுக்கு நேராக எழுதுங்க. அக்ரவேஷன் ரெஸ்ட், அக்ரவேஷன் ரெஸ்ட் கம அக்ரவேஷன் சிட்டிங் கம
aggravation sitting, aggravation lying, aggravation lying, amelioration walking, amelioration walking, amelioration motion, amelioration motion, aggravation dark, aggravation dark, amelioration pressure, amelioration pressure, amelioration rubbing, aggravation touch, aggravation touch. அவ்வளவுதான் கீவேர்ட்ஸ் முடிஞ்சிருச்சு. 4ன்னு போட்டு கம்ப்ளைண்ட்ஸ்னு எழுதிங்க. 4ன்னு போட்டு கம்ப்ளைண்ட்ஸ் எழுதிங்க. அண்டர்லைன் கோலன் போட்டு அண்டர்லைன் பண்ணிங்க. அதுக்கு கீழே ஒரு வரியா லைன் பை லைனா எழுதிங்க. என்ன கம்ப்ளைண்ட்ஸ்? ஃபர்ஸ்ட் லைன் வீக்னஸ், நர்வஸ்னஸ் அண்ட் ரெஸ்ட்லெஸ்னஸ். வீக்னஸ், நர்வஸ்னஸ் அண்ட் ரெஸ்ட்லெஸ்னஸ். நர்வஸ்னஸ் அண்ட் ரெஸ்ட்லெஸ்னஸ். ஃபுல் ஸ்டாப். அடுத்த லைன்ல எழுதிங்க. பெயின் போட்டு பெயின்ஸ் கோலன் போட்டுங்க. போரிங், கண்ட்ராக்டிங். போரிங், கண்ட்ராக்டிங். ஃபுல் ஸ்டாப். அடுத்த லைன் எழுதிங்க. சென்சேஷன்ஸ், சென்சேஷன்ஸ் கோலன் போட்டுங்க. ஸ்வல்லன், ஸ்வல்லன், blown up, blown up, heavy, heavy, full, 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 இது full stop. அடுத்த லைன் எழுதிங்க. paralysis கோலன் போட்டுங்க. paralysis கோலன். பார்க்கின்சன்ஸ், பார்க்கின்சன்ஸ், multiple sclerosis, multiple sclerosis, full stop. அடுத்த லைன் எழுதிங்க. headache, full stop. headache, full stop. face swollen, face swollen, முகம் வீங்கி போகுது. face swollen, full stop. trembling, aggravation, anger. இந்த அக்ரவேஷன்ல கூட இதை எழுதிங்க. trembling, aggravation, anger, full stop. அடுத்த லைன் கேன்சர், கேன்சர். அடுத்த லைன் எழுதிங்க. கேன்சருக்கு அடுத்தது ஐ கம்ப்ளைண்ட்ஸ் கோலன். 3 மார்க் ஐ கம்ப்ளைண்ட்ஸ். 3 மார்க்குன்னா அதுல உள்ளது எல்லாம் 3 மார்க் தான். அதனாலதான் ஐ கம்ப்ளைண்ட்ஸ் காமனா சொல்லிடுறது. என்ன ஐ கம்ப்ளைண்ட்ஸ் கோலன். இன்ஃப்ளமேஷன்ஸ், இன்ஃப்ளமேஷன்ஸ், visual disturbances, visual disturbances, inflammations, visual disturbances, full stop. அடுத்தது heart complaints. அடுத்தது heart complaints கோலன் போட்டுங்க. 3 மார்க் heart complaints. அதற்கு நேரா எழுதிட்டு வாங்க. high blood pressure, high blood pressure, infection, INFARCTION, infection, failure, failure, pain, pain, full stop. அதுக்கு அடுத்த லைன் எழுதிங்க. problems with testes and ovaries கோலன். 3 மார்க். problems and testes with problems with testes and ovaries. இது அப்படியே 3 மார்க் கோலன் போட்டுங்க. அதுக்கு நேரம் எழுதிங்க. இன்ஃப்ளமேஷன்ஸ், இன்ஃப்ளமேஷன்ஸ், கேன்சர், கேன்சர், கிரிப்டார்ச்சிசம், CRYPTORCHISM, கிரிப்டார்ச்சிசம், ஸ்டெரிலிட்டி, ஸ்டெரிலிட்டி, அமனோரியா, அமனோரியா, மெட்ரோஜியா,
மெட்ரோஜியா ஃபுல் ஸ்டாப். அடுத்த லைன் எழுதிங்க. affections of bones colon affections of bones colon necrosis comma inflammations necrosis comma inflammation. அவ்வளவுதான் இந்த ஆஸ்டாட்டினம் முடிஞ்சுச்சு. ஆஸ்டாட்டினம் முடிஞ்சிடுச்சு. அடுத்த எலிமெண்ட்ஸ் ரேடான். அது ஒரு சின்ன இதுதான், அதையும் முடிச்சிடலாம். முடிச்சுட்டா கோல்டு சீரீஸ் இன்னையோட முடியுது. எப்பயோ முடிய வேண்டியது, ஊருக்கு போக வேண்டிய அவசியத்துல இதை முடிக்காம போயிடுச்சு. ரேடான். அடுத்த எலிமெண்ட்ஸ் ரேடான். RADON ரேடான். ரேடான் வந்து லாஸ்ட் எலிமெண்ட்ஸ் கோல்டு சீரீஸ்ல என்ன, அதனுடைய அணு எண் 86, ஆட்டம் வெயிட் 222, ஆர்என் சிம்பிள் வந்து ஆர்என், கேபிட்டல் ஆர் ஸ்மால் என் ஆர்என். அதான் ரேடான். 18th சீரீஸ்ல கோல்டு சீரீஸ்ல இருக்கு. என்ன கோல்டு சீரீஸ் 18th ஸ்டேஜ். இப்போ நீங்க என்ன பண்றீங்க, எசன்ஸ்ன்னு போட்டு 1ன்னு போட்டு எசன்ஸ் போட்டு எழுதிங்க. 1ன்னு போட்டு எசன்ஸ் போட்டு எழுதிங்க. எசன்ஸ் எழுதிங்க. ரெஸ்ட் ஆஃப்டர் பீயிங் கிங். ரெஸ்ட் ஆஃப்டர் பீயிங் கிங். ரெஸ்ட் ஆஃப்டர் பீயிங் கிங். ஒரு ராஜாவாக இருந்த பின்பு ஓய்வு. ஒரு ராஜாவாக இருந்த பின்பு ஓய்வு. ரெஸ்ட் ஆஃப்டர் பீயிங் எ கிங். ஒரு ராஜாவாக இருந்த பின்பு ஓய்வு. முடிஞ்சிருச்சு. அடுத்தது 2ன்னு போட்டு கான்செப்ட் எழுதிங்க. 2ன்னு போட்டு கான்செப்ட் எழுதிங்க. அந்த முதல் கான்செப்ட் இந்த எசன்ஸ் தான். ரெஸ்ட் ஆஃப்டர் பீயிங் எ கிங். ரெஸ்ட் ஆஃப்டர் பீயிங் எ கிங். ராஜாவாக இருந்த பின் ஓய்வெடுங்கள் அப்படின்னு அதுல கான்செப்ட்ல வருது. ராஜாவாக இருந்த பின் ஓய்வெடுங்கள். அடுத்த கான்செப்ட் 2, retreat after a career as leader. retreat after a career, CARER, career as leader. retreat after a career as leader. தலைவராக ஒரு வாழ்க்கைக்கு பிறகு பின்வாங்கவும். retreat after career as leader. தலைவராக ஒரு வாழ்க்கைக்கு பிறகு பின்வாங்கவும். retreat after a career as leader. தலைவராக ஒரு வாழ்க்கைக்கு பிறகு பின்வாங்கவும். அடுத்து எழுதுங்க. free from power colon the stage. free from power colon the stage. அதிகாரத்திலிருந்து விடுபட்டவர். தி சேஜ், சாரி ஸ்டேஜ்ல SAGE சேஜ் முனிவர். ஸ்டேஜ்ல சேஜ் SAGE தி சேஜ் முனிவர். ஃப்ரீ ஃப்ரம் பவர் கோலன் தி சேஜ். அதிகாரத்திலிருந்து விடுபட்டவர் கோலன் முனிவர். முனிவர். அதிகாரத்திலிருந்து விடுபட்டவர் கோலன் முனிவர். தி சேஜ் SAGE இது முனிவர் அப்படின்னா முனிவர். அடுத்த லைன் எழுதிங்க. நாட் பவுண்ட் டு an organization. நாட் பவுண்ட் டு an organization. நாட் பவுண்ட் டு an organization. ஒரு அமைப்புக்கு கட்டுப்படவில்லை. ஒரு அமைப்புக்கு கட்டுப்படவில்லை. நாட் பவுண்ட் டு an organization. ஒரு அமைப்புக்கு கட்டுப்படவில்லை. அடுத்து எழுதிங்க. denying that you are a magus. denying, DENYING, denying that you are a magus, 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 full stop.
denying that you are a magus, full stop. நீங்கள் ஒரு மேகஸ் என்று மறுப்பது. மேகஸ்க்கு மீனிங் கொடுக்கல கூகுள்ல, சரியா? மேகஸ்ன்னு சொல்லுது. நீங்க மீனிங் உங்க டிக்ஷனரியை பார்த்து எழுதிங்க. நீங்கள் ஒரு மேகஸ் என்று மறுப்பது. நீங்கள் ஒரு மேகஸ் என்று மறுப்பது. denying that you are a magus. நீங்கள் ஒரு மேகஸ் என்று மறுப்பது. மேகஸ்னா ஏதோ ஒரு தவறான ஒரு செயல் இருக்குன்னு அர்த்தம் மேகஸ். அடுத்தது stranger in your own country. stranger in your own country. உங்கள் சொந்த நாட்டில் அந்நியன். stranger in your own country. உங்கள் சொந்த நாட்டில் அந்நியன். அவ்வளவுதான், கான்செப்ட் முடிஞ்சிச்சு. என்ன கீவேர்ட்ஸ் எழுதிங்க. 3ன்னு போட்டு கீவேர்ட்ஸ் எழுதிங்க. ஒரே ஒரு கீவேர்ட்ஸ் தான் இருக்கு, மூடு. கோலன் போட்டு அண்டர்லைன் பண்ணிங்க, மூடு. எக்ஸ்பிரஷன்ஸ் எழுதிங்க, சாரி எக்ஸ்பிரஷன்ஸ் எழுதிங்க, அதுக்கு கீழே மூடு. ஜென்ரல்ஸ்லாம் இல்லை, மூடுன்னு போட்டு கோலன் போட்டு அண்டர்லைன் பண்ணி அதுக்கு நேராக எழுதிங்க. சீர்ஃபுல் கம, மூடுக்கு நேராக சீர்ஃபுல் கம, diffused கம, unaffected by negative circumstances. unaffected by negative circumstances, full stop. அந்த மூடுல cheerful கம, diffused கம, unaffected by negative circumstances, full stop. அடுத்தது கீழே 4ன்னு போட்டு கம்ப்ளைண்ட்ஸ் எழுதிங்க. கம்ப்ளைண்ட்ஸ் ஒரே ஒரு கம்ப்ளைண்ட் தான். லைட்டு கம, சொல்லுங்க. இந்த மினரல்ல ஃபியர்ஸ் ட்ரீம் மாதிரி எதுவும் வரலீங்களா? அதெல்லாம் எதுவும் இல்லை, எதுவும் கொடுக்கல. பிஎஸ்சி கிஎஸ்சி எதுலாம் கொடுக்கல. எக்ஸ்பிரஷன்ஸ்ல 3 மட்டும் தான் கொடுத்துருக்கு. அதான் சியர்ஃபுல், டிஃப்யூஸ்டு, அன்அஃபெக்டட், நெகட்டிவ் சர்க்கம்ஸ்டன்சஸ் முடிஞ்சிச்சு. அடுத்த கம்ப்ளைண்ட்ஸ்ல கூட ஒன்னே ஒன்று தான். லைட்டு கம, LIGHT லைட்டு கம, ஃப்ளோட்டிங் ஃபீலிங். ஃப்ளோட்டிங் ஃபீலிங், அவ்வளவுதான். ரேடான் முடிஞ்சிச்சு. இனிமே நாளைக்கு அந்த யுரேனியம் சீரியஸ்ல புளுட்டோனியம்னு ஒரு எலிமெண்ட்ஸ் இருக்கு. அதை முடிச்சிட்டோம்னா ஓகே, முடிஞ்சு போச்சு. ஏன்னா புளுட்டோனியம் மட்டும்தான் அதை மருந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. புளுட்டோனியம் நைட்ரிகம்னு ஒரு மருந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த புளுட்டோனியத்தை நாளைக்கு நடத்திடலாம், முடிஞ்சிச்சு. அது இனிமேலுக்கு ஜான்ஸ் காட்டன் மெத்தட். அதை முடிச்சிட்டோம்னா ஜான்ஸ் காட்டன் அந்த எலிமெண்ட்ஸ் பீரியாடிக்கல் டேபிள் முடிஞ்சிச்சு. அதுக்கு அந்தாண்ட அவருடைய இதை பொறுத்தளவுக்கு நம்ம ஜான்ஸ் காட்டன் மெத்தட் எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு இதுலேருந்து தான் நீங்க எடுத்துக்கணும். ஓகே, நன்றி. தோழர் இருக்கிறாரா? வெற்றி செல்வன் சார், வெற்றி செல்வன் சார், வெற்றி செல்வன் இல்லைங்களா? சரி, இல்லைன்னா நீங்க எல்லாரும் அந்த சிகிச்சை குறிப்பு நோட்டு எடுத்துங்க. சிகிச்சை குறிப்பு நோட்டு எடுத்துங்க. வணக்கம் வணக்கம். வெற்றி செல்வன் சார் வந்துட்டாரா இல்லையா? இல்லைன்னா நம்ம சிகிச்சை குறிப்புக்கு போகலாம். சிகிச்சை குறிப்பு நோட்டுகளை எடுத்துங்க. எத்தனாவது வரையும் நம்ம எழுதியிருக்கோங்கிறது கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. 200 தாண்டிட்டோம். 220 முடிச்சாச்சு. 221 சொல்லணுங்க. 221 சொல்லணும். 220 முடிஞ்சிருக்கு. ரைட், ஓகே. 220 மாதவிடாயின் போது, அதற்கு முன்பு அல்லது அதற்கு முன்போ காலடி சில்லிட்டு குளிர்ந்து இருந்தால் சிலிசியா தரவும் அப்படின்னு இருக்கு இல்லையா? இது 220. ஆமாங்கய்யா. ஆமா, 221 எழுதிங்க. 221 மேல் தாடையின் முன்னிரண்டு வெட்டுப்பற்களுக்கு பின்புறமாக கொப்புளம் வருவது போன்ற உணர்வும், மேல் தாடையின்
முன்னிரண்டு வெட்டுப்பற்களுக்கு பின்புறமாக, முன்னாடி 2 பல்லு இருக்குல்ல, வெட்டு பல்லு, அதுக்கு பின்னாடி ஒரு கொப்பளம் மாதிரி வருதுன்னு வச்சுங்க. மேல் தாடையில அந்த உள்ளுக்கு பிரச்சனை இருந்தா தான் இந்த மாதிரி கொப்பளம் வரும். என்ன உள்ளுக்கு பிரச்சனை இருந்தா கொப்பளம் வரும். நிறைய இந்த சில பேருக்கு ஸ்வீட் ஒத்துக்கலைன்னா இந்த கொப்பளம் வரும். ஸ்வீட் சாப்பிட்டாங்கன்னா அந்த இடத்துல கொப்பளம் வரும். ஸ்வீட் ஒத்துக்காததுனுடைய இது சிம்டம் அங்க காமிக்கும். ஆனா இந்த கொப்பளம் மேல் தாடையில வருதுன்னா மேல் தாடையில ஒரு அங்க பிரச்சனை கிடையாது, உள்ளுக்குள்ள பிரச்சனை. நிறைய பேருக்கு தோல் வியாதி வந்துச்சுன்னா, தோல் ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா தோலுக்கு மருந்து போடுறாங்க. தோல் வியாதிங்கிறது ஒண்ணு கிடையாது, ஸ்கின் டிசீஸுங்கிறது கிடையாது, உள்ள இருக்கிறது தான் வெளியே தள்ளுது. உடனே அலோபதியில் என்ன ஒன்று கிளிம்பில் ஒட்டுலோஸ்க்கு ப்ளூ கலர்ல ஒரு இது எல்லாம் கொடுத்துருவாங்க, போட்டு அமுக்கி உள்ள தள்ளிடுவாங்க மறுபடியும். அந்த மாதிரி மேல் தாடையின் முன்னிரண்டு வெட்டுப்பற்களுக்கு பின்புறமாக கொப்புளம் வருவது போன்ற உணர்வும் எரிச்சலும் இருக்குமானால், கொப்புளம் வருவது போன்ற உணர்வும் எரிச்சலும் இருக்குமானால் அந்த அறிகுறி பாஸ்பரஸை சுட்டி காட்டும். அந்த அறிகுறி பாஸ்பரஸை சுட்டி காட்டும். அந்த அறிகுறி பாஸ்பரஸை சுட்டி காட்டும். புரிஞ்சுச்சா? அடுத்தது 222 எழுதிங்க. உடலில் தினவும் அரிப்பு மிகுதியாக இருந்து, 222, உடலில் தினவும் அரிப்பு மிகுதியாக இருந்து வியர்வை வெளியாகும் போது அரிப்பு அடங்கி காணுமானால், பொதுவா வியர்வை வந்தா அரிப்பு வரும், அரிப்பு இருக்கிற நேரத்துல வியர்வை வந்தோன்னா அரிப்பு நின்றுச்சுன்னு வச்சுக்க, அதான் சொல்ல வர்றாரு. உடலில் தினவும் அரிப்பு மிகுதியாக இருந்து வியர்வை வெளியாகும் போது அரிப்பு அடங்கி காணுமானால் அதற்கு ரெஸ்டாக்ஸ் கோடன்ட்ரம் தரலாம். அதற்கு ரெஸ்டாக்ஸ் கோடன்ட்ரம் தரலாம். அடுத்து 223 எழுதிங்க. அடிவயிற்று பகுதியில் பிராக்கெட்ல ஹிப்போகாஸ்டியம், ஹிப்போ HYPO GASTRIUM ஹிப்போகாஸ்டியம், அடிவயிற்று பகுதியில் பிராக்கெட்ல ஹிப்போகாஸ்டியம் நோவு ஒரு பக்கத்திலிருந்து மறுபக்கத்திற்கு பாய்வதாக அமையுமானால், நோவு வலி, அச்சியால் வலியெல்லாம் நோவுன்னு சொல்றேன். அடிவயிற்று பகுதியில் பிராக்கெட்ல ஹிப்போகாஸ்டியம் நோவு ஒரு பக்கத்திலிருந்து மற்றொரு பக்கத்திற்கு பாய்வதாக அமையுமானால் அதற்கு சிமிசிஃபியூகா தரவும். அதற்கு சிமிசிஃபியூகா தரவும். சிமிசிஃபியூகாவுக்கு இன்னொரு பெயர் என்ன தெரியுமா? ஆக்டியா ரெசிமோசா. வெரி குட். நடராஜனா? நடராஜன் சாரா சொல்லுங்க. இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நடராஜனுக்கு. ஆக்டியா ரெசிமோசா தான் சிமிசிஃபியூகான்னு சொல்றது. ரெப்பர்டில சிந்தசிஸ் ரெப்பர்டில முழுக்க சிமிசிஃபியூகான்னு தான் இருக்கும், ஆக்டியா ரெசிமோசான்னு வராது. அதுல சிமிசிஃபியூகா அப்படின்னு இருக்கும். சரி, ரைட், ஓகே. மருந்து ஸ்பெல்லிங் ஒருக்கா சொல்ல முடியுமா? CIMICA சிமிசி, CIMICI FUGA ஃபியூகா, சிமிசி ஃபியூகா, CIMICI FUGA சிமிசி ஃபியூகா. எப்பட்டிலே CIMன்னு இருக்கும். ஓகே. ஒரு பேர், ரெண்டாவது பேர் ஒன்னு சொன்னீங்க. TEA ஆக்டியா, ACTIA ஆக்டியா, ரெசிமோசா RESCMOSA ரெசிமோசா, சாரி RECIMOSA ரெசிமோசா, ஆக்டியா ரெசிமோசா. ஓகே, ரெண்டும் ஒரே மருந்து தான். அதுக்கு பேர் தான் இந்த பேரு, இதுக்கு பேர் தான் அந்த பேரு. ரைட். அடுத்து 224 எழுதிங்க. நாக்கு வீக்கத்திற்கு நம்பிக்கையாக கொடுக்கத்தக்க மருந்து. நாக்கு வீக்கத்திற்கு
நம்பிக்கையாக கொடுக்கத்தக்க மருந்து அபிஸ் மெலிஃபிகா. அபிஸ்மெல் அபிஸ் மெலிஃபிகா ஆகும். வீக்கத்திற்கு நம்பிக்கையாக கொடுக்கத்தக்க மருந்து அபிஸ் மெலிஃபிகா ஆகும். இந்த அபிஸ் மெல்லிகை நாக்கு வீக்கம் வந்துச்சு அபிஸ் மெல்லின்னு சொல்லிட்டாரு இல்லையா? நீங்க மொடாலிட்டி பார்க்கணும். மொடாலிட்டி இந்த அபிஸ் மெல் வந்து ஹீட் அக்ரவேஷன் அதானே? ஹீட் அக்ரவேஷன். உஷ்ணம் ஒத்துக்காது. உஷ்ணம் ஒத்துக்காதுன்னா டக்குன்னு அபிஸ் மெல்லிகா கொடுக்கலாம். உஷ்ணம் ஒத்துக்குச்சுன்னா இது என்ன மருந்துன்னு தான் பார்க்கணும். நாக்கு வீக்கத்துக்கு பார்த்துங்க. அடுத்து 225 ஒற்றை தலைவலி பிராக்கெட்ல ஹெமிக்ரேனியா. ஹெமிக்ரேனியா HEMICRANIA ஹெமிக்ரேனியா ஒற்றை தலைவலி பிராக்கெட்ல ஹெமிக்ரேனியா. இடதுபுறத்தில் இருக்கும் காதினுள் ஒற்றை தலைவலி இடதுபுறத்தில் இருக்கும் காதினுள் நோவு விண் விண் என்று தெரிக்கும். ஒரு பக்கத்து தலைவலி இடதுபுறம், அந்த காது உள்ள கூட இன்னும் விண்ணுன்னு வலி தெரிக்குமா. அப்போது சீப்பினால் தலையை வாரி கோதினால் இதமாக இருப்பின். தலை வலிக்குது, காது உள்ள விண்ணுன்னு வலிக்குது, அந்த தலைவலி லெஃப்ட் சைட்ல. நீங்க தலையை சீவின்னு வச்சுக்க, அப்படியே நல்லா இருக்கு, அம்லைரேஷனா இருக்கு, இதமா இருக்குன்னு வச்சுங்க. அந்த மாதிரி இருந்தா அதற்கான மருந்து ஃபார்மிகா ஆசிட். ஃபார்மிகா ஆசிட் FORMICA ஃபார்மிகா ACID ஆசிட் தரவும். ஒற்றை தலைவலி இடதுபுறத்தில் இருக்கும் காதினுள் நோவு விண்ணென்று தெரிக்கும். அப்போது சீப்பினால் தலையை வாரி கோதினால் இதமாக இருப்பின் ஃபார்மிகா ஆசிட் தரவும். மொடாலிட்டியோட சொல்லிட்டாரு. அடுத்து 226 எழுதிங்க. 226 மலம் கழித்த பின்னர் எருவாய் மட்டுமீறி சுருங்கி துன்பம் கொடுத்தால். மலம் கழித்த பின்னர் எருவாய் ஆனஸ் தான் அப்படி தூய தமிழ்ல சொல்லியிருக்காரு. என்ன அதாவது குதம் மலக்குடல் அப்படின்னு சொல்றது. குதம் எருவாய் தான் குதம், மலக்குடல் அதுக்கு முன்னாடி இருக்கும், உள்ளுக்கு பகுதியில். அந்த எருவாயை தான் குதத்தை தான் இப்படி சொல்றாரு. எருவாய் மலம் கழித்த பின்னர் எருவாய் மட்டுமீறி சுருங்கி துன்பம் கொடுத்தால் ஸ்டாண்டியம் கார்பானிக்கம் நைட்ரிகம் ஆசிடம் லேக்கசிஸ் ஆகிய மருந்துகள் நலம் உண்டாக்கும். 3 மருந்து. நீங்க இந்த ட்ரையோ ரெமடியில கூட நீங்க எழுதிக்கலாம். ஏற்கனவே ட்ரையோ ரெமடி கொடுத்துருங்கல்ல, அதுல இதை எழுதிங்க. அதுல இருந்தாலும் சரி, இல்லாட்டினா எழுதிங்க. இப்படிதான் ட்ரையோ ரெமடி நீங்க செலக்ட் பண்ணணும். மலம் கழித்த பின்னர் எருவாய் மட்டுமே சுருங்கி துன்பம் கொடுத்தால் சாண்டியம் கார்பானிக்கம் நைட்ரிகம் ஆசிடம் லேக்கசிஸ் ஆகிய மருந்துகள் நலம் உண்டாக்கும். இந்த மருந்துல எதை கொடுக்கணுங்கிறது அவங்களுடைய மொடாலிட்டியை பார்க்கணும். அவங்களுடைய சென்சேஷன் லொகேஷன் மொடாலிட்டியில இந்த மருந்துல ஏதோ ஒரு மருந்து அவங்களுக்கு இருக்குன்னு அர்த்தம். அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வரும்போது அதை பார்த்து தான் கொடுக்கணும். 3 கொடுக்கக்கூடாது, ஏதோ 3ல ஏதோ 1 கொடுக்கணும் கொடுக்கக்கூடாது. இதுக்கு தான் செலக்ட் பண்ணி கொடுக்கணும். அப்போதான் அவங்களுக்கு பர்மனன்ட் கியூர் ஆகும். சைடு அஃபினிட்டிஸு இன்னும் நிறைய இருக்குது. அதை செலக்ட் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா அருமையா இருக்கும். இதெல்லாம் முதல்ல இந்த 3 மருந்து என்னென்ன சைடு அப்படின்னு நீங்க நோட் பண்ணி வச்சுக்கணும். இந்த 3 மருந்தும் என்ன சைடு, நைட்ரிக் ஆசிட் என்ன சைடு, லேக்கசிஸ் என்ன சைடுன்னு பார்க்கணும். லேக்கசிஸ் லெஃப்ட் சைடு நல்லா தெரியும், அடிக்கடி கொடுக்கறதுனால. இந்த 2 என்ன சைடுங்கிறத நீங்க பார்த்து கண்டுபிடிங்க. இந்த மாதிரி ப்ராப்ளம் தான் இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு அந்த சைடு கொடுத்தா பர்மனன்ட் கியூர் ஆகும். அடுத்தது 227 நீண்ட நோய்களுக்கு பின்னர் ஏற்படும் தளர்ச்சிக்கும் தொய்வுகளுக்கும் பிராக்கெட்ல வைட்டல் டெப்ரெஷன், தொய்வுகளுக்கும் பிராக்கெட்ல வைட்டல் டெப்ரெஷன், ஸ்கட்டிலேரியா
தரவும். ஸ்கட்டிலேரியா SCUTTILARIA ஸ்கட்டிலேரியா தரவும். எதுக்கு? நீண்ட நோய்களுக்கு பின்னர் ஏற்படும் தளர்ச்சிக்கும் தொய்வுகளுக்கும் ஸ்கட்டிலேரியா தரவும். அடுத்தது 228 எழுதிங்க. கருவுற்றிருக்கும் போது இது பெண்களுக்கானது. கருவுற்றிருக்கும் போது மசக்கையினால் ஏற்படும் கக்களுக்கு கை கொடுக்கும். மசக்கையினால் ஏற்படும் கக்களுக்கு, அது வாமிட்டர் தான் அப்படி சொல்றாரு தூய தமிழ். மர்சியால ரொம்ப பாராட்டணும், அருமையா தூய தமிழோட எழுதுறாரு. கக்கல்னா என்ன? வாமிட்டிங். ஆங்கிலத்தில் பேக்கெட்ல வேணா போட்டுங்க, வாமிட்டிங்னு போட்டுங்க. கருவிட்டிருக்கும் பீரியட் இல்ல, மசக்கையினால் ஏற்படும் கக்களுக்கு கை கொடுக்கும் மருந்துகளில் சிறப்பானது மெடோரினம் ஆகும். கல்லீரல் புற்றுநோயால் பிராக்கெட்ல லிவர் கேன்சர், கல்லீரல் புற்றுநோயால் ஏற்படும் மிகுதியான நோயை தணிக்க வல்ல மருந்து. கல்லீரல் புற்றுநோயால் ஏற்படும் மிகுதியான நோயை, அந்த கல்லீரல் புற்றுநோய் வந்துச்சுன்னா அதனால பல வியாதிகள், ஏன்னா கல்லீரல் ஒரு பெரிய ஜங்ஷன் மாதிரி. என்ன, நீங்க முதல்ல பாய்சன் ஏதாவது சாப்பிட்டுட்டீங்கன்னா, இல்ல தெரியாம பாய்சன் உணவு சாப்பிட்டுட்டீங்கன்னா, அந்த பாய்சனை முறிச்சு உங்களுக்கு பாதுகாக்கிறதுக்கு முதல் வேலை செய்யறது கல்லீரல் தான். கல்லீரல் புற்றுநோயால் லிவர் கேன்சர் ஏற்படும் மிகுதியான நோயை தணிக்க வல்ல மருந்து கொலஸ்டரினம். கொலஸ்ட்ராவில இருந்து தயாரிக்கப்பட்ட மருந்து கொலஸ்டரினம். CHOLESTERINUM கொலஸ்டரினம். CHOLESTERINUM கொலஸ்டரினம் ஆகும். கல்லீரல் புற்றுநோய்க்கு கொலஸ்டரினம். அடுத்து 230 எழுதிங்க. 230 எக்ஸ்ரே கதிர்கள் சுட்ட புண்ணுக்கும், எக்ஸ்ரே கதிர்கள் சுட்ட புண்ணுக்கும், ரேடியம் கதிர் சுட்ட புண்ணுக்கும், ரேடியம் கதிர் சுட்ட புண்ணுக்கும் பாஸ்பரஸ் தரலாம் பாஸ்பரஸ் தரலாம் அதைவிட புளோரிக் ஆசிட் சிறந்தது. அதைவிட புளோரிக் ஆசிட் சிறந்தது. ஃபுல் ஸ்டாப். எக்ஸ்ரே 200 அல்லது எக்ஸ்ரே 1 mm கொடுத்தாலும் கூட புண் ஆறும். இந்த இடத்துல நான் சிஎம்சி கேஸினுடைய 30 கேஸ் பார்த்து கைவிட்ட கேஸ்ல சிஎம்சி ஹாஸ்பிட்டல்ல எக்ஸ்ரேலயே வேலை செய்த பாதிக்கப்பட்ட பொண்ணு. நாங்க கிளினிக் வச்சிருந்தோம், நானும் சிவானந்தங்கிற ஒரு கிளினிக் வச்சிருந்தோம். எங்களுடைய கம்பெனிக்கு ஏற்றபடியே நரசிங்கபுரம்னு ஒரு ஊர், பிஹெச்எல் ராணிப்பட்டினத்துக்கு ஏற்றபடியே நரசிங்கபுரம், அங்கே ஒரு வீடுல கிளினிக் வச்சிருந்தோம். அந்த கிளினிக்கில் அந்த பொண்ணு என்கிட்ட ட்ரீட்மெண்ட் பார்த்துக்குச்சு. மருந்து போட்டோன்னே அது ஒரு மாதிரி ஆச்சு. 4 உருண்டை அது வாயில போட்டோன்னே வலி அப்படியே அந்த வீட்டை, எங்க கிளினிக்கை தாண்டி அந்த ரோட்டுக்கு மெயின் போனா, அங்க மெயின் ரோட்டுக்கு போன பிறகு தான் வலி நின்று இருக்கு. திரும்பி வந்தாங்க புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் சார் வலி நின்றுச்சு சார், இன்னும் ஐஸ் வாட்டர் தலையில ஊத்தி இறங்கின மாதிரி இறங்கிடுச்சு சார். அவ்வளவுதாம்மா, நீக்கு அந்த பிரச்சனை வராது. ஆனா திரும்பவும் நீ எக்ஸ்ரே இதுல வேலை செஞ்சீங்கன்னா மறுபடியும் எக்ஸைட்டிங் காசு வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு, நீ கவனிச்சுக்க, வேற டிபார்ட்மெண்ட் மாறிக்க அப்படின்னு சொல்லி அனுப்பி. சிஎம்சி கேஸ்ல இது ஒரு கேஸ். நாங்க அப்ப பாஸ்பரஸ் தான் கொடுத்தோம். இதை வச்சுதான் எக்ஸ்ரே கதிர்கள் சுட்ட புண்ணுக்கும் ரேடியம் கதிர் சுட்ட புண்ணுக்கும் பாஸ்பரஸ் தரலாம். நாங்க பாஸ்பரஸ் தான் கொடுத்தோம். எக்ஸ்ரே பாதிக்கப்பட்ட அந்த பொண்ணுக்கு வயிறு வலி, அவங்க அவருடைய டிபார்ட்மெண்ட்டுக்கு 8 மருந்து வாங்கி சாப்பிடுவாங்க. 5 நாள் நல்லா இருக்கும், அப்புறம் வயிறு வலி வந்துடும், துடிக்கும். அப்புறமா இப்படி 1.5 வருஷம் அவஸ்தைப்பட்டு கடைசியா தாங்காத பட்சத்தில் நாங்க கிளினிக் வச்சுட்டு இருக்கிறோம், நல்லா ஆகுதுன்னு நல்லா செய்யறாங்கன்னு கேள்விப்பட்டு அந்த பொண்ணே வந்துச்சு. புருஷன் அவங்க ஹஸ்பண்ட் அழைச்சிக்கிட்டு மருந்து சாப்பிட்டு போச்சு, நல்லா போச்சு. அந்த மாதிரி இது பாஸ்பரஸ் தரலாம் அதை விட புளோரிக் ஆசிட் சிறந்தது. ஃபுல் ஸ்டாப். எக்ஸ்ரே 200 அல்லது
எக்ஸ்ரே ஒன்னமும் கொடுத்தாலும் கூட புண் ஆறும். ஸ்டாப். அடுத்தது 232 எழுதிங்க. 232 குறிகளுக்கு சரியாக ரஸ்டாக்ஸ் தேர்ந்தெடுத்து கொடுத்த போது, இப்ப ரஸ்டாக்ஸ் குறி வந்து கரெக்டா தேர்ந்தெடுத்து கொடுத்துட்டோம்னு வச்சுக்கீங்களேன், அதுதான் சொல்றாரு. குறிகளுக்கு சரியாக ரஸ்டாக்ஸ் தேர்ந்தெடுத்து கொடுத்த போது அது சரியாக வேலை செய்யவில்லையானால், குறிகளுக்கு சரியாக ரஸ்டாக்ஸ் தேர்ந்தெடுத்து கொடுத்த போது அது சரியாக வேலை செய்யவில்லையானால் டியூபர்குலினம் பொவைனம், டியூபர்குலினம் பொவைனம், டியூபர்குலினம் 5 டியூபர்குலினம் இருக்குங்க. நல்லா நோட் பண்ணிங்க. டியூபர்குலினம் பொவைனம் இருக்கு. டியூபர்குலினம் பொவைனத்தை கொடுக்க சொல்றாரு. என்ற மருந்தை பயன்படுத்தலாம். டியூபர்குலினம் பொவைனம் என்ற மருந்தை பயன்படுத்த. டியூபர்குலினத்துல 5 வகை இருக்கு. 233 எழுதிங்க சார். 232 தானே? 232 தானே சார் நம்பர்? 232 தானங்க வகையா? இது பொவைனா, இது டியூபர்குலினமா? இல்லைங்க, குறிப்போட நம்பர் 232 தானே வரும். அப்படியா? இது பாரு. இல்ல 232 தான் இப்ப நான் சொன்னேன். இல்லைங்க சார், 231 தான் சார் சொன்னீங்க. இல்ல 231 எக்ஸ்ரே கதிர்கள் சுட்ட புண்ணுக்கும் ரேடியத்திற்கும் 231. இல்ல சார், அது 230ங்க சார். அது ஒரு விட்டுட்டமா. 230 231 எழுதிருக்கீங்களா? 231 எழுதணும். ஆமாங்க சார். எழுதிங்க. 230 வந்து 231 சொல்லிட்டேன். ஒடுக்கப்பட்ட கழிச்சலினால் உண்டாகும் தலைவலியை குணப்படுத்த வல்லது. 231 எழுதிங்க. ஒடுக்கப்பட்ட கழிச்சலினால் உண்டாகும் தலைவலியை குணப்படுத்த வல்லது போடபில்லம் ஆகும். ஒடுக்கப்பட்ட கழிச்சலினால் உண்டாகும் தலைவலியை, ஒடுக்கப்பட்ட கழிச்சல்னா என்ன? டயரியா போய் அப்படியே அன்கான்சியஸ் மாரி ஆயிடுவாங்க. இந்த டயரியா போய் அன்கான்சியஸ் மாரி இருக்கும்போது முதல்ல ஃபர்ஸ்ட் எய்டு மருந்து என்ன கொடுத்துடணும்? ORS கொடுத்துடணும், உப்பு சக்கரை தண்ணி. அது கொடுக்காம தயவு செய்து நீங்க எந்த மருந்தும் ட்ரீட்மெண்ட் கொடுக்க கூடாது. இதுவே அவர் சொல்றாரு பாரு, ஒடுக்கப்பட்ட கழிச்சலினால் உண்டாகும் தலைவலி. அந்த நேரத்தில் தலைவலி கூட அவங்களுக்கு வருதுன்னு வச்சுக்க, டயர்டாகி ஒரு மாதிரியா இருக்காங்கன்னா, தலைவலி வருதுன்னா நீங்க அதுக்கு அந்த மருந்து கொடுக்கறத விட நீங்க முதல்ல ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிவிடுங்க. ORS, உப்பு சக்கரை தண்ணி. நீங்க உப்பு சர்க்கரையும் கலந்து ஒரு தண்ணியில கரைச்சி அதை கொடுத்தாலும் வைக்கதான். ORS பாக்கெட் வாங்கி கொடுக்கலாம், எலக்ட்ரால் கொடுக்கலாம், அந்த மாதிரி கொடுக்கலாம். கொடுத்துட்டு ஒரு டம்ளர் அவங்களுக்கு கொடுத்துட்டு அப்புறமேல இந்த மருந்து கொடுக்கணும், போடபில்லம். ஒடுக்கப்பட்ட கழிச்சலினால் உண்டாகும் தலைவலியை குணப்படுத்த வல்லது போடபில்லம் ஆகும். ஓகே எழுதிட்டீங்களா? போடபில்லத்துக்கு ஸ்பெல்லிங் சொல்லுங்கயா. PODOPHYLLUM PODOPHYLLUM போடபில்லம். ரைட். இப்ப 232 முடிஞ்சிச்சு. ஐயா இப்ப எத்தனை? 233 சொல்லணும். ஆமாங்கய்யா, 233 சொல்லணும். ஆமா ஐயா, இந்த எக்ஸ்ரே கதிர்கள் சுட்ட புண்ணுக்கு ரேடியம் அந்த கதிர் சுட்ட புண்ணுக்கும் பாஸ்பரஸ் தரலாம். அதை விட புளோரிக் ஆசிட் இருந்தது. எக்ஸ்ரே 1M கொடுத்தாலும் அல்லது 1mm கொடுத்தாலும் கூட புண்ணு ஆறும். அது என்னங்க எக்ஸ்ரேன்னு சொல்றீங்க நீங்க? அப்படி ஒரு மருந்து இல்ல இல்லையா? பாஸ்பரஸ் தானங்க இருக்கு. அதுல இருந்து தயாரிக்கப்படுகிற எக்ஸ்ரே மருந்து இருக்கு. அந்த கதிர்வீச்சுல இருந்து தயாரிக்கிற எக்ஸ்ரே மருந்து இருக்கு. இருக்கு மேடம். எக்ஸ்ரே எக்ஸ்ரே கதிர்வீச்சுல இருந்து தயாரிக்கப்படுகிற மருந்துங்க சார். அதான் எக்ஸ்ரே மருந்து இருக்கு. நீங்க இதுக்குதான் நான் கிங்டம் நடத்தணுங்கிறது. ஃபர்ஸ்ட் கிங்டம் நடத்தணும். 6 வகை கிங்டத்துல மருந்து தயாரிக்கப்பட்டிருக்கு ஹோமியோபதியில.
சரி. பிளான்ட் கிங்டம், அனிமல் கிங்டம், மினரல் கிங்டம், ம். சார்க் 4வது சார்கோட்ஸ். சார்கோட்ஸ்னா என்ன? அதாவது சுரப்பு நீர்கள், பால்கள். சுரப்பு ஒரு மனிதர் சுரப்பு நீர் பால் இருக்குல்ல, சுரப்பு ம். பால், அதுல இருந்து தயாரிக்கப்படுறது சார்கோட்ஸ். 5வது நோசோட்ஸ், நோய் கழிவுகளில் இருந்து. நோய் 6வது இம்பாண்டரபிளியா. இந்த இம்பாண்டரபிளியா தான் சோலார் பவர், லூனார் பவர், எக்ஸ்ரே, மேக்னெட்டிக், இதுல இருந்து தயாரிக்கப்பட்டிருக்க மருந்து தயாரிக்கப்பட்டிருக்கு. அதான் அதுல இருந்து இப்ப இந்த எக்ஸ்ரே வந்து இந்த இம்பாண்டரபிளியானுடைய கிங்டத்துல இருந்து தயாரிக்கப்பட்டதுதான் எக்ஸ்ரே மருந்து. எக்ஸ்ரேல இருந்து ஏடிஎம் கதிரில இருந்து மருந்து தயாரிச்சிருக்கு. மேக்னெட்டிக் வேவ்ல இருந்து தயாரிக்கப்பட்டிருக்கு. அதுலயே தெற்கு இது வட இது அப்படின்னு இருக்கு. சோலார் பவர்ல இருந்து தயாரிக்கப்பட்டிருக்கு, லூனார் பவர்ல இருந்து தயாரிக்கப்பட்டிருக்கு. ஹோமியோபதி 6 கிங்டத்துல இருந்து தயாரிக்கப்பட்டிருக்கு. இது சாதாரண மருத்துவம் அல்ல, அது தெரிஞ்சுங்க முதல்ல. சூப்பர். என்ன? அதுதான் எக்ஸ்ரே மருந்து இருக்கு. பாண்டிச்சேரியில நம்ம மர்ஷியால் பயன்படுத்த விழுந்து மயங்கி கிடக்குறாங்கல்ல, ஆமாங்க சார். கொடுத்து உடனே காப்பாத்துறதுக்கு வழி பாருங்க. அதுக்கும் மின்னல் வந்து அந்த மின்னல் தாக்குதல கூட இது ஸ்ட்ரோக் ஆயிருது, மின்னல் தாக்கு, அதுக்கு பாஸ்பரஸ் அந்த மாதிரி கொடுக்கலாம். நீ இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுங்க. அதான் இந்த குறிப்புல, இந்த சிகிச்சை குறிப்புல கூட எழுதிங்க. நீங்க இப்ப மேடம் சொல்றது மாதிரி மின்னல் தாக்குனது, அந்த எலக்ட்ரிக் ஷாக்கு தாக்குனது, இதுக்கெல்லாம் பாஸ்பரஸ் அற்புதமான மருந்து. புரியுதுங்களா? அதான். நன்றிம்மா. அடுத்து 233 எழுதிங்க. 233. புருவத்தில் உள்ள முடிகள் விழுமானால், புருவத்தில் உள்ள கண் புருவத்துல மேல இருக்குல்ல, கண் இமைக்கு மேல புருவத்தில் உள்ள முடிகள் விழுமானால் காலிகார்ப் என்ற மருந்தை பயன்படுத்தினால் புருவத்தில் உள்ள முடிகள் உதிராமல் இருக்கும். சிலருக்கு காலிகார்ப் பயன் தராத போது, சிலருக்கு காலிகார்ப், புருவத்தில் உள்ள முடிகள் விழுமானால் காலிகார்ப்பு என்ற மருந்தை பயன்படுத்தினால் புருவம் முடிகள் உதிராமல் இருக்கும். சிலருக்கு காலிகார்ப் பயன் தராத போது அனாதரம் மருந்தை பயன்படுத்த வேண்டும். அனாதரம் ANADHERAERUM அனாதரம், ANADHERUM அனாதரம் மருந்து பயன்படுத்த வேண்டும். காலிகார்ப்பு அவருக்கு ஒத்துக்கல இப்படி வச்சுக்க, அனாதரம் கொடுக்கணும். காலி குருப்பே வந்து கொஞ்சம் பார்த்துதான் கொடுக்கணும்னு சொல்லுவாங்க சார். என்னமா மருந்து கூட அந்த காலி குருப்பு வந்து மருந்து கூட நம்ம அதிகமா யூஸ் பண்ணக்கூடாது, பார்த்துதான் கொடுக்கணும். நான் ஏற்கனவே இதை சொல்லியிருக்கிறேன். காலி குருப்பு மாத்திரம் கேர்ஃபுல்லா யூஸ் பண்ணணும் அப்படின்னு. ஏன்னா அது வந்து பொட்டாசியம், காலி குருப்பு வந்து பொட்டாசியம் வகையை சார்ந்தது. அது கொஞ்சம் கேர்ஃபுல்லா யூஸ் பண்ணணும்னு ஏற்கனவே கூட சொல்லியிருக்கிறேன். அது காலி கருப்பு கொடுக்கறத விட அனாதரம் கொடுக்கலாம். அடுத்து 234 எழுதிங்க. வயோதிக தலைவலிக்கு, வயோதிக தலைவலிக்கு, அப்ப வயசானவங்களுக்கு வேற தலைவலி இருக்குல்ல, வயோதிக தலைவலிக்கு சிப்ரிபெடியம். அது என்ன சிப்ரிபெடியம்? CYPRIPEDIUM சிப்ரிபெடியம் 6 உண்டு வர நலன் தரும். உண்டு வர நலன் தரும்னா கண்டினியூட்டியா கொடுக்க சொல்லியிருக்காரு. கண்டினியூட்டியா கொடுக்கணும். எப்படி கொடுக்கணும்னா நலமாவுறதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா டக்குன்னு நிற்கும். சிப்ரிபிடியம் 6 வந்து டெய்லி கொடுக்குறாங்கன்னு வச்சுக்க, காலையில வெறும் வயித்துல டெய்லி சாப்பிட்டுட்டு வரணும். அப்ப என்னன்னா அந்த தலைவலி கொஞ்சம் நிக்கிற மாதிரி தெரியுதுன்னா, அப்பா இப்ப பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டாருன்னு வச்சுக்க, அதுக்கான மருந்து கொடுக்குறத நிறுத்திடணும். அவ்வளவுதான். வயோதிக தலைவலிக்கு சிப்ரிபெடியம் 6 உண்டு வர நலம் தரும். இந்த சிப்ரிபெடியம்ங்கிற மருந்தெல்லாம் அவர் பயன்படுத்தின மருந்து, மர்ஷியால் பயன்படுத்தினது. அது 235 எழுதிங்க. பல் கூசாமலும் பல் வலிக்காமலும், பிராக்கெட்ல பல் வைத்தியர் பற்களிடம் மருத்துவம் பார்க்க, பல் வைத்தியர் பற்களிடம் மருத்துவம் பார்க்க அப்படின்னு பிராக்கெட் எழுதிங்க. இப்ப பல் வைத்தியர்
பல்லுக்கு வைத்தியர்கிட்ட போயிருக்கீங்க, டென்டல்கிட்ட, அவர் வைத்தியம் பார்க்க போறாரு அப்படின்னு வச்சுங்களேன். அந்த நேரத்துல பல் கூசாமலும் பல் வலிக்காமலும் மருத்துவம் செய்து பல் வைத்தியர் பற்களிடம் மருத்துவம் பார்க்க பிராக்கெட்ல எழுதிங்க. சாமமில்லா பயன்படுத்தவும். உங்களுக்கு பல் வலிக்குது, பல் கூசாம இருக்குன்னு சாமமில்லா யூஸ் பண்ணீங்க. என்ன பல் வைத்தியர்கிட்ட போய் பல்ல புழுக்க போறவங்க இருக்காங்கல்ல, அவங்களுக்கு கூட இது யூஸ் ஆகுங்கிறாரு. அதான் விஷயம். பல் கூசாமலும் பல் வலிக்காமலும் சாமமில்லா பயன்படுத்தவும். 236 அதிக உடற்பயிற்சி தசைவலி. எக்ஸசைஸ் பண்ணிருப்பாங்கல்ல, இல்ல ஜிம்முக்கு போயிட்டு வருவாங்க, அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு அப்படியே வலிக்குதுன்னு வச்சுக்கேன், தசைவலி. அதிக உடற்பயிற்சி தசைவலி, வலுவற்ற தசைவலி ஆகியவற்றிற்கு ஆர்னிகா மோண்டனா தரவும். விளையாட்டு வீரர்களுக்கு இது கைகண்ட மருந்தாகும். அதிக உடற்பயிற்சி தலைவலி, வலுவற்ற தசைவலி ஆகியவற்றிற்கு ஆர்னிகா மோண்டனா தரவும். விளையாட்டு வீரர்களுக்கு இது கைகண்ட மருந்தாகும். 237 சீக்கிரம் ஒரு 3 எழுதிங்க. 240 வழி முடிச்சுக்கலாம் ஒரு ரவுண்டடா. 237 முகம் வார்னிஷ் தடவியது போல் பளபளப்பாக உள்ளதா? கொஸ்டின் மார்க் எழுதிங்க. முகம் வார்னிஷ் தடவியது போல் பளபளப்பாக உள்ளதா? தோல் வெடிக்கிறதா? பிராக்கெட் கொஸ்டின் மார்க். யூப்ரேஷியா என்ற மருந்தை உட்கொள்ளவும். உடனே பலன் தரும். முகம் வார்னிஷ் தடவியது போல் பளபளப்பாக உள்ளதா? கொஸ்டின் மார்க். தோல் வெடிக்கிறதா? கொஸ்டின் மார்க். யூப்ரேஷியா UPHRASIA யூப்ரேஷியா EUPHRASIA யூப்ரேஷியா என்ற மருந்தை உட்கொள்ளவும். உடன் பழங்கும். யூப்ரேஷியா வந்து மெட்ராஸ் ஐக்கு சிறந்த மருந்து. கண் வியாதிக்கு மெட்ராஸ் ஐக்கு சிறந்த மருந்து. அதையும் எழுதிங்க. இதுலயே பக்கத்துல எழுதிக்கிறதா இருந்தா எழுதிங்க. அடுத்தது 238 கக்குவதை வழக்கமாக கொண்டிருக்கும் குழந்தைகளுக்கு. கக்குவதை எது சாப்பிட்டாலும் உடனே கக்கிடும், வாமிட் பண்ணிடும். கக்குவதை வழக்கமாக கொண்டிருக்கும் குழந்தைகளே ஐரிஸ் வெர்சிகுலர் ஐரிஸ் வெர்சிகுலர் VRSICOLUR வெர்சிகுலர் என்ற மருந்து தரவும். குழந்தைங்களுக்கு ஏதாச்சும் ஊட்டினோம்னா அது அப்படியே கக்கிறது இல்ல, அந்த பிள்ளைங்களுக்கு முதல்ல இந்த மருந்து கொடுத்துட்டு அப்புறம் சாப்பிட சொன்னீங்கன்னா, ஊட்டினீங்கன்னா ஒன்று கூட கக்காது, எல்லாத்தையும் சாப்பிட்ருவோம். ஐரிஸ் கக்குவதை வழக்கமாக கொண்டிருக்கும் குழந்தைகளுக்கு ஐரிஸ் வெர்சிகுலர் என்ற மருந்து தரவும். அடுத்தது 239 எழுதிங்க. 239 பிரஸ்ட் பெண்களுக்கு அழகூட்டும் மார்பகம் பருத்து செழித்து வளர. பிரஸ்ட் பெண்களுக்கு அழகூட்டும் மார்பகம் பருத்து செழித்து வளர எப்படி கொடுத்துருக்காரு பாரு. பலனட்டா பலனட்டா பயன்படுத்த வேண்டும். SAWPALONETTO பல்மினேட்டா 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 SAWPALMETTO பல்மினேட்டா பல்மினேட்டா பயன்படுத்த வேண்டும். இந்த ஹோமியோபதி நம்ம தூய ஹோமியோபதி பிரச்சார சங்கத்தின் அடிப்படையிலலாம் இந்த அழகூட்டுறது இப்படி கொடுக்கறது அப்படி கொடுக்கறதெல்லாம் நம்ம அக்செப்ட் பண்றது இல்லை. ஆனா மனுஷியால் இது கொடுத்து பழகிறது அனுபவப்பட்டிருக்கிறாரு. அதனால அவர் குறிப்பை வச்சு இருக்காரு. அந்த அவர் அனுப்புன ஆனிமன் மந்திலி மாதாந்தர இது அதுல இது குறிப்பு இருக்கு. பிரஸ்ட் பெண்களுக்கு அழகூட்டும் மார்பகம் பருத்து செழித்து வளர பல்மினேட்டா பயன்படுத்த வேண்டும். இன்னொரு இது இருக்கு, சபல் செர்லோட்டான்னு ஒரு மருந்து, அதுவும் அதுக்கு பயன்படுத்தலாங்கிறாரு. ஒரு குறிப்பு இதுல வருதா இல்ல அவர் தனியா இது பண்ணியிருக்கிறாருன்னு தெரியல, இதுல வருதான்னு தெரியல. சபல் செர்லோட்டாங்கிற மருந்தும் பயன்படுத்தலாங்கிறாரு. சரி, அடுத்து 240 எழுதிங்க. இன்றைய கடைசி குறிப்பு இதோட முடிச்சுக்கலாம். 240 வயதானவர்கள் செரிமானம் இல்லாமல் கஷ்டப்பட்டால்
வயதானவர்கள் செரிமானம் இல்லாமல் கஷ்டப்பட்டால் அல்லது பிராக்கெட் பண்ணீங்க அல்லது அத்துடன் மலச்சிக்கல் சேர்ந்து துன்பம் கொடுத்தால், வயதானவர்கள் செரிமானம் இல்லாமல் கஷ்டப்பட்டால் அல்லது அத்துடன் மலச்சிக்கல் சேர்ந்து துன்பம் கொடுத்தால் அபிஸ் நைக்ரா 30 நலம் தரும். அபிஸ் நைக்ரா ABISNIGRA அபிஸ் நைக்ரா நலம் தரும் அபிஸ் நைக்ரா நலம் தரும் இரவிலும் நண்பகலிலும் சிலருக்கு மிகுந்த பசி இருக்கும், காலையில் பசி இருக்காது, அதற்கும் அபிஸ் நைக்ரா தரவும். இரவிலும் நண்பகலிலும் சிலருக்கு மிகுந்த பசி இருக்கும், காலையில் பசி இருக்காது, அதற்கும் அபிஸ் நைக்ரா தரவும். இன்னொரு ஒட்டி படிக்கிறேன். வயதானவர்கள் செரிமானம் இல்லாமல் கஷ்டப்பட்டால் அல்லது அத்துடன் மலச்சிக்கல் சேர்ந்து துன்பம் கொடுத்தால் அபிஸ் நைக்ரா 30 நலம் தரும். இரவிலும் நண்பகலிலும் சிலருக்கு மிகுந்த பசி இருக்கும், காலையில் பசி இருக்காது, அதற்கும் அபிஸ் நைக்ரா தரவும். இது மொடாலிட்டி. அபிஸ் நைக்ராவும் தரவும். ஓகே, இத்துடன் என்ன சொல்லுமா ஐயா? 227வது மட்டும் ஒரே முறை சொல்லுங்கய்யா, கொஞ்சம் கேட்கல. 227? ஆமாங்கய்யா. நீண்ட நோய்களுக்கு பின்னர் ஏற்படும் தளர்ச்சிக்கும் தொய்வுகளுக்கும் பிராக்கெட்ல வைட்டல் டெப்ரெஷன் போட்டுங்க. வைட்டல் டெப்ரெஷன் ஸ்கட்டிலியேரியா தரவும். SCUTTILARIA ஸ்கட்டிலியேரியா தரவும். இந்த நீண்ட நோய் நல்லா கேட்டீங்க, நல்லா இந்த ஏற்கனவே சொல்லிட்டு வரும்போது இதுக்கு விளக்கம் என்னங்கிறது. நீண்ட நோய்களுக்கு பின்னர் ஏற்படும் தளர்ச்சிக்கும் தொய்வுகளுக்கும்னா அது என்ன, நோய்க்கு முன்னாடி மருந்து கொடுக்காம இதை கொடுக்க சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு டவுட் வரும் இல்லையா? நீண்ட நோய்களுக்கு பின்னர் அப்படியா, நீங்க மருந்தே கொடுக்க வேண்டியதில்லை அவருக்கு. இப்படி ரொம்ப நோய்வாய்ப்பட்டு ரொம்ப டிக்ளைன்ல போறாங்கல்ல, இந்த ஸ்கட்டிலேரியா கொடுத்தா கூட ஓரளவுக்கு அவருக்கு இது பண்ணுவோம். அப்புறமேல நீங்க சிம்டம் பார்த்து மருந்து கொடுக்குறதுக்கு அதான் இதோடைய மீனிங். என்ன, நீண்ட நோய்களுக்கு பின்னர் ஏற்படும் தளர்ச்சிக்கும் தொய்வுகளுக்கும் வைட்டல் டெப்ரெஷன் ஆயிடுதுல்ல, அந்த வைட்டல் டெப்ரெஷன் ஆகுது பூஸ்டப் பண்றதுக்கு தான் ஸ்கட்டிலேரியா தரவும். அப்புறம் நீங்க என்ன பண்ணுங்க, அவங்களுக்கு என்ன கம்ப்ளைண்ட் என்ன பிரச்சனைங்கிறது அதை பார்த்து நீங்க மருந்து கொடுக்கலாம். நல்ல வேலை, இது நல்ல இந்த இடத்துல நீங்க சொல்லும் போது அதுக்கு விளக்கம் சொல்றேன். ரொம்ப நன்றிங்கய்யா. நன்றி. இத்துடன் இப்ப இந்த பாடம் எல்லாம் முடிகிறது. நாளைக்கு 6:30 மணிக்கு மீண்டும் சந்திப்போம். அனைவருக்கும் என்னுடைய இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்தை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இனி ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் ஐயா. வாழ்த்துக்கள், ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள். ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள். நன்றி என இருக்கும் ஐயா. வணக்கம் வெற்றி செல்வன் சார். நன்றி தோழர். நான் இப்பதான் வந்தேன், வெளியே போயிட்டேன். ரைட். ஓகே. ஏதாவது செய்து கொடுங்க.